என்னுடைய பேச்சினை தொடங்குகின்றேன். புத்தகத்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சுவாசிக்கிற மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு ஒரு ஈடுபாடு என்ன அப்படின்னா, அதாவது ஏமாத்தி வாங்கிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி கையில் இருக்கக்கூடிய பொருளை கூட கொடுத்துருவேன், புத்தகம் கிடைக்குது அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தா நூலகங்கள் எல்லாம் போய் அப்ப காலையில 11 மணிக்குள்ள நூலகம் மூடிடுவாங்கன்னா அந்த நூலகத்துக்கு போய் உட்கார்ந்து இருந்து அம்புலி மாமா படிக்கிறதுக்காகவே நிறைய வேலைகள் பார்த்து கொடுப்பேன். என்ன வேலைன்னா, அந்த கிணறு இருந்தா அதுல தண்ணி எடுத்து வைப்பேன், பழைய புத்தகங்கள்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். அப்பதான் அந்த நூலகர் படிக்க விடுவார். அவர் நூலகர் படிக்க விட்டாலும் உதவியாளர் கூட இருக்கவரு ரொம்ப கடுமையா கோபமா இருப்பாரு. அவர் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மறுப்பார். பழைய புத்தகம் பார்த்து படிக்கணும், கிழிஞ்சு போகும், தரமாட்டேன். புது புத்தகம் அழுக்காயிரும், கிழிஞ்சு போகும், தரமாட்டேன் அப்படிம்பார். அப்ப யாருக்குமே எந்த புத்தகம் தரமாட்டேங்கிறத அவர் அருமையா சொல்லுவார். ஆனா அவரையும் இலக்கி போய் உட்கார்ந்து படிக்க வச்சு அவர்கிட்ட கேட்டு இந்த 10 மணி 10:30 ஆனவனே டமார்னு ஒரு அடி அடிப்பார் கதவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள இருக்கவங்க மரியாதையா வெளியே போயிருன்னு அர்த்தம். அப்புறம் 10:45 வரைக்கும் அந்த ஜன்னல் ரோட்ல படிக்கலாம், 10:55க்கு வாசல் நின்று படிக்கலாம், அவர் தள்ளி விடுற வரைக்கும் கூட நின்று படிக்கலாம். இப்படி எல்லாம் படிச்சது என்ன அப்படின்னா, இன்னைக்கும் அந்த ஒரு வேகம் இருக்குது. பட்டிமன்றத்துக்கெல்லாம் போயிட்டு 11 மணி 12 மணி ஏன் 2:45 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்போ ஒரு புத்தகம் படிச்சா தான் தூக்கம் வரும். இப்ப மாணவர்களுக்கு புத்தகம் படிச்சா தூக்கம் வரும், அது வேற. இப்ப நான் வகுப்புல கூட பார்ப்பேன், ஒரு பையனை கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு, அங்க தூக்கம் வராது சார் அப்படின்னா அவன் வாஸ்துபடி படுத்திருக்கான். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பார்க்க. இன்னும் ஆச்சரியம், ஒரு தூக்கின்ற பையனை எழுப்பி விடுன்னு சொல்ற ஒரு பையனை, நல்லா இருக்கேன் நியாயம், நீங்க தூங்க வைப்பீங்க நான் எழுப்பணுமா அப்படிங்கிறா. அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுங்கிற மாதிரி. ஆனா படிக்கிறதுங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லணுங்க. இப்ப எனக்கு ஒரு பயமே இருக்குது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களுக்கு நான் பேச போறப்ப தோத்துக்கிட்டு வர்றோமோங்கிற மாதிரி ஒரு தோணி இருக்குதுங்க. காரணம், நம்முடைய அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கலன்னா, அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற முறையே வித்தியாசமா இருக்கு. இப்ப எனக்கு சோழவன் தான் அறிமுகத்துல காதல் சொன்ன மாதிரி, மதுரை மாவட்டம் வைகைக்கரை தெற்க தென்கரையில டிஆர் மகாலிங்கம், வடக்க நாங்கெல்லாம் வடகரை. அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற அழகு எப்படி இருக்கும்னா, நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போன அழகு எப்படி இருக்கும்னா, 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னு வச்சுக்கங்க, நான் 8 மணிக்கே கிளம்புவேன். கல்வி ஆர்வம்ல ஒண்ணும் இல்ல, பள்ளிக்கூடம் எங்கிட்டு இருக்கோம், நான் இந்த பக்கம் கிளம்புவேன். போய் அந்த ஊர் முழுவதும் சுத்தி பார்ப்பேன். எப்படி நாய் எங்க குட்டி ஓட்டிருக்கு, பறவை எந்த மரத்துல குஞ்சு பொறிச்சிருக்கு, ஒரு கிழவனார் உட்கார்ந்து இருந்தாரே ஊருக்கு போயிட்டாரா செத்து போயிட்டாரா, அந்த வீட்டுல ஏன் கொட்டகை போட்டிருக்கு, இங்க ஏன் மீன் பிடிக்கிறான், இது முழுவதையும் பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிடுவேன். நான் எங்க ஊர்ல காணா போனதே இல்லைங்க, எங்க விட்டாலும் வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, நம்ம வீட்டு பிள்ளைகள், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறார். உலக வரைபடத்தை அவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், லண்டன் எங்க இருக்கு காட்டுவார், ஒண்ணு எழுதிருக்க வேண்டாம், ஜப்பான் எங்க இருக்கு காட்டுவார், அமெரிக்கா எங்க இருக்கு தரைவழி காட்டுவார். உலக வழி பூரா அந்த 8ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரியுங்க. ஆனா பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு போக தெரியாது, அவர் அப்பே கூட்டு போவார். அப்படியே என்ன கல்வி முறை? உலக வழி தெரியணும் உண்மை, உள்ளூர் வழி தெரிய வேண்டாமா? பிள்ளைகளை பூரா என்ன செய்யறோம், காலை நேரத்துல நம்ம வீடுகள்ல ஒரு கிறுக்காட்டம் நடக்குது. ஒரு வீட்டுல கம்பெடுத்துட்டு எல்லாரும் ஓடினாங்க, நானு பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, குடும்பமே விரட்டி பிடிச்சு ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சே குத்துது வாயில், அப்படியே முழுங்கு ஆட்டோக்காரர் வந்துட்டார். அன்னைக்கு ஒரு வீட்டுல பார்த்தேன், ஓடி போய் இட்லி ஆட்டோக்காரர் கூட்டிட்டு அந்த அம்மா, பரவாயில்ல நம்மால் தானே சாப்பிட்டு போறாரு. பெரிய மூட்டை அந்த பிள்ளை முதுகுல 60 நோட்டு 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிச்சல், பேனா, பென்சில், ரப்பரு
செவ்வாய் கிரகத்துக்கு போறன்னு கூட இப்படி கொடுத்து விட மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன். ஒருத்தர் எப்படி தெரியாம அதை யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைய அப்படியே தூக்கி எங்க போடுறோம்? வேன்ல போடுறோம். அப்படியே தூக்கி எங்க போடுறோம்? ஸ்கூல்ல போடுறோம். அப்படியே தூக்கி எங்க போடுறோம்? திருப்பி டியூஷன்ல போடுறோம். அப்படியே தூக்கி ரூம்ல போட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு கூட்டு வர வேண்டாமா பிள்ளைகளை? எத்தனை பிள்ளைகளை கூட்டு வரணும்? அதுவும் மாலை நேரம்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், குழந்தைகளை அழைச்சிட்டு வரணுங்க. வா, எல்லா புத்தக கண்காட்சிக்கு வா. நான் கூட அந்த புத்தக கண்காட்சி பதிப்பாளருக்கு கூட ஒரு வேண்டுதல் வைக்கிறது உண்டு. சின்ன பிள்ளையா இருக்கிற போது என்னை கடைக்கு அனுப்புறப்ப எங்க அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் ஞாபக சக்திக்கு எனக்கு அடிப்படை. இன்னைக்கு போன் பண்ணா பழசருக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்துருது, எங்க வீட்டுக்குள்ள வந்துருது. ஆனா அப்பா அப்படி இல்லைங்க. அப்ப எப்படி தெரியுமா? என்கிட்ட ஒரு காசை கொடுத்து விட்டு 16 ஜாமான எங்க அம்மா சொல்லி விடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே ஓடுவேன். கால்னா கருப்பட்டி, கால்னா தேங்காய் சில்லு, கால்னா பொரிகள்ல சொல்லிக்கிட்டே ஓடி கடைக்காரர் வெள்ளம் தான் இருக்கு வேணுமான்னு கேட்பாரு. பூரா மறந்து போகும். ஏன்னா சிலபஸ்ல இல்லாத விஷயத்தை அவர் கேட்டுட்டாரு. திருப்பி ஓடியாருவேன், திருப்பி ஓடுவேன். இப்ப எனக்கு ஓடவும் ஒடியாருவோம் எத்தனை விஷயம் நினைவுல இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பழசல் கடை எங்க இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? அது படிக்குது. அந்த பிள்ளை என்ன படிக்குது? நம்ம வீட்டினுடைய நம்ம தெரு பேர் தெரியாது, ஊர் பேர் தெரியாது, பழசல் கடை எங்க இருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு பையன் பால் மாட்டுல பால் கறக்கிறத பார்த்து அழுதுட்டாங்க. மாட்டுலயா பால் வருதுன்னு கேட்கிறான். அவனால நம்ப முடியல. ஏன்னா அவன் பாக்கெட்லயே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவன். எதுவாக இருந்தாலும் மூலப்பொருள் தெரியல அவனுக்கு. நம்ம அப்படி வளர்த்துருக்கிறோம். பிள்ளைகளுடைய சிலபஸ் வேறங்கிறது எல்லாமே ஆகாய சிலபஸா இருக்கட்டுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த கடைக்கு நான் ஏன் ஓடுவேன் தெரியுமா? அவரு ஒரு வெள்ளைக்கட்டி எனக்கு கொடுப்பாரு. அதுக்காக எத்தனை முறை போச்சுன்னாலும் போவேன். இங்கேயும் கூட இந்த வர்ற குழந்தைகளுக்கு, வேற யாருக்கு வேண்டாம், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நூல்கள் அல்லது படம் போட்ட புத்தகங்களை புத்தகம் வாங்கி முடிச்ச உடனே இங்க வா பாப்பா, இந்தா நீ வச்சுக்கோ என்று நீங்கள் தயவு செய்து தந்தால் எப்படி வெள்ளைக்கட்டிக்காக ஓடி நான் படிச்சனோ அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் படிப்பார்கள். அது மட்டும் இல்ல, ஒண்ணு வாங்கல நீயாவது 2 புத்தகம் வாங்கிட்டு வா. 4 எதுக்கு தெரியுங்களா? இலவசத்தை நான் சொல்லலைங்க. பிள்ளைக்கு ஒரு பொருளை கொடுத்தோடனே சந்தோஷமா இருக்கு. இப்ப பல பேர் பொருள் காட்சிக்கு பிள்ளையை கூட்டு வர்றப்ப 10 கட்டளைகள் போட்டு கூட்டு வருவாங்க. பாத்துருக்கீங்களா? 10 கமாண்ட்மென்ட். நீ அங்க வந்து மிளகா பச்சி கேட்க கூடாது, அப்பளம் கேட்க கூடாது, ராட்னத்துல ஏத்த மாட்டேன், ஐஸ்கிரீம் கேட்க கூடாது. உடனே அந்த பிள்ளை நான் வீட்டிலேயே இருக்கட்டுமா? இருக்கக்கூடாது, நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், நீ என் கூட தான் வரணும். என்ன ஆகும்? கூட்டிட்டு வந்தா அது மட்டும் இல்ல, நீ வாயை திறந்து பேசக்கூடாது, என்கிட்ட பேசாம வரணும். அம்மா அது என்ன இது என்ன கேட்க கூடாது, என் சிந்தனை கலைஞ்சு போகும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன, அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு இந்த பக்கம் செல்ல பேசிட்டு போயிட்டு இருப்போம், அவ்வளவுதானே. ஒரு அப்பாவும் பையனும் பார்த்தங்க பொருட்காட்சியில. அந்த பையனுக்கு 6 வயசு இருக்கும். விசில் வேணும்னு கேட்கிறான் ஊதுறதுக்கு. 1.5 ரூபா. அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு சொல்றாரு, ஊதக்கூடாது அப்படின்னாரு. அவன் அதை கொண்டு டாக்டர்ல போட்டான். அதெல்லாம் பேங்க்லயே போட போறான். என்ன தெரியுமா? பயன்படுத்துறவங்க. முந்தையெல்லாம் நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம்? எதையும் தொடக்கூடாது, இதுதான் முக்கியம். எனக்கு தெரியும், எங்க வீட்டுல ஒரு ரேடியோ இருந்துச்சுங்க. அந்த ரேடியோவை பெரியவங்க தான் போடணும். தெரியாம நான் தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, சுட்டு போட்டு அடிப்பாங்க. நீ இவன் தான் தொட்டான். இவன் அது 10 வருஷம் கழிச்சு ரிப்பேரா போச்சுங்க. 10 வருஷம் கழிச்சு ரிப்பேரா போச்சு. இவன் தான் தொட்டான்ட்டாங்க. நான் சின்ன பிள்ளைல ரேடியோவே போட்டது இல்லைங்க. இப்ப எங்க வீட்டுல டிவி டெக் எல்லாமே இருக்கு. என் பிள்ளைங்க நீங்க தொட விட மாட்டேங்கிறாங்க. சொல்லிருக்கோம்ல, நீங்க கையை வச்சு சும்மா இருக்கேன், இது எதுக்கு உங்களுக்கு? பாருங்க, வாழ்க்கையில எனக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. என்ன தெரியுமா? எதையும் தொடக்கூடாது, எதையும் வாங்கக்கூடாது. இத சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். இப்ப நாம குழந்தைய பார்த்த உடனே எப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டுல குழந்தை உள்ள வீடா இருந்தா ஏதாவது வாங்கிட்டு போகணும். சில பேர் குழந்தை உள்ள வீட்டுல போய் லட்டு, சிலேபி, பக்கோடா, பூரி எல்லாம் வாங்கலான்னு நினைச்சேன். பஸ் வந்துருச்சு. ஏன் நீ 1/2 மணி நேரம் லேட்டா வந்த? இங்க என்ன இன்டர்வியூ நடக்குது? ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் வாங்கிட்டு வாய். குழந்தைகளுக்கு சிறு புத்தகங்கள், அதுலயும் நாம ஆர்வத்தை தூண்டுற முறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. கற்றதும்னா என்ன அர்த்தம்?
பள்ளிக்கூட பாடத்தை நீங்க விட்டுருங்க, அது ஒரு பக்கம். இந்த அடிபெறாமல் எழுதுதான் பிள்ளைகள் வந்து மனப்பாடம் பண்றாங்க. அது எதுக்கு தெரியுமில்ல? அடிக்கு பயந்து. இது தப்பா விட்டு அடி கொண்டு விடுவாங்க. அதனால பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்களா, படம் போட்ட புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்ல, ஆங்காங்கு புத்தகத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜன்னல்ல ஒரு புத்தகம் இருக்கணும், அது விளையாடுறதுல ஒரு புத்தகம் இருக்கணும், இங்க ஒரு புத்தகம் இருக்கணும். இது இருந்தா பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு தோணும். பாட புத்தகத்தில் பள்ளிக்கூடம் போற பிள்ளை ஏன் தெரியுமா இருக்குது பள்ளிக்கூடத்தை? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்மளும் ஒரு காரணம். சும்மா இருக்க பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? அது ஏதாவது பண்ணா முதல் வார்த்தையே, உன்னைய வா திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து விட்டு வாயை கிழிச்சு கண்ணை தோண்டி, அது ஒரு தண்டனை கூட மாதிரி சொல்றோம். இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு இட்லி ஊட்டுறதை நான் நின்று பார்த்தேன். பெரும்பாலும் சில பெண்கள் ஊட்டுறதை பார்த்தா ஜென்மத்துக்கும் சாப்பிட முடியாது. குரூரமா பிசைஞ்சு வாயில திணிச்சு வலிச்சு திருப்பி திணிச்சு செவத்துக்கு லப்பம் பூசுற மாதிரி பூசிக்கிட்டு இருக்குங்க. ஒரு குழந்தை இட்லி கொடுத்தவனே சாப்பிட மாட்டேங்குதுங்க. உன்னை பேய்கிட்ட பிடிச்சு கொடுக்கவா? பிடிச்சு கொடு, அந்த பிள்ளை சொல்லுது. அது பார்க்காத பேயா டிவியில? உன்னை பிசாசிட்ட பிடிச்சு கொடுக்கவா? பிடிச்சு கொடு. அம்மாவுக்கு பயமா போச்சு. இந்த பிள்ளை பயப்பட மாட்டேங்குது, என்ன பண்றது? உடனே அடுத்த வார்த்தையை சொல்லுது அம்மா, அப்படின்னா உன்னை உங்க மிஸ்டர் சொல்லவா? பிள்ளை படக்குன்னு இட்லி தின்னு முடிச்சு. பேய் பிசாசை காட்டிலும் கொடுமையான மிஸ்டர் பிள்ளை பள்ளிக்கூடம் போகுமா? சிட்டுக்காட்சியும் சிறுகதை சொல்லியும் பள்ளிக்கூடத்துக்கு வா, அழகா இருக்கும், தோட்டம் இருக்கும், அங்க வந்து நல்ல செய்திகள் உண்டு, கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு போனோங்க. பயம் இல்லாத இடம். இப்ப நான் பள்ளிக்கூடங்கள்ல பேச போற பார்ப்பேன். பல பள்ளிக்கூடங்கள்ல அச்சத்தின் காரணமா சிரிக்காம உட்கார்ந்துருக்காங்க. அச்சம் இருக்க இடத்துல எந்த ஒரு நிகழ்வு இருக்காது. ஒரு சின்ன கிராமத்துக்கு போறேன். அந்த ஹெட்மாஸ்டர் என்னை டென்ஷனோட குச்சியோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. என்னை பார்த்த உடனே குச்சியில வாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு ஆண்டு விழா, புது குச்சி வாங்கியிருக்காரு. உட்காருங்க, மைக்ல சொல்றாரு. என்னை காமிச்சு இப்ப ஒரு நகைச்சுவையா பேசுவார். எவனாலும் சிரிச்சேன்னா பல்ல பேசு விடுவேன், பேசுங்க அப்படின்னாரு. நான் அவரை கூப்பிட்டு நீங்க போய் கீழே உட்காருங்க, உங்களை பார்த்தாலே பயப்படுறான். அச்சம் கொண்டவர்களிடத்துல வேறு என்னங்க வரும்? பைபிள்ல ஒரு வாசகம் கூட உண்டு, அச்சம் உள்ளவனே காட்டி கொடுப்பான் அப்படிம்பார். எவன் வந்து அஞ்சுகிறானோ அவன் தீமை செய்ய தயங்க மாட்டான். முதல்ல அதை சரி பண்ணணும். அதனாலதான் பாரதி சொன்னார், அச்சம் தவிர் அப்படின்னார். பிள்ளைகளுக்கு நெகிழ்ச்சி எங்க இருந்து கொண்டு வரணும் தெரியுமா? படிக்க வைக்கிறதுனா பிள்ளைகளோட பேசணுங்க. அது ஏதாவது கேட்டா சொல்லணும். பாதி நேரம் சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரு குழந்தை அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா ஏமா நட்சத்திர வானத்துல இருக்கு, இந்த கரண்டி வச்சு மண்டையில ஒரு அடி, அப்புறம் தான் உன் தலையிலையா இருக்கும், ஏன் உங்க அப்பே மாதிரி லூசா அலையிற? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்பே ஒருவேளை லூசா இருந்து பணம். சில பிள்ளைகள் எதையும் நம்பும் தன்மை உள்ளது. இதுக்காகத்தான் கதை சொல்லும் பாட்டிமார்கள், கதை சொல்லும் தாத்தாக்கள் இருந்தாங்க வீட்டுல. இப்ப இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்காங்க. அவங்க பூரா சீரியல் தாத்தா ஆகி போயிட்டாங்க, சீரியல் பாட்டி ஆயிட்டாங்க. கதவை திறக்கிறேன், ஒரு வீட்டுல கதவை தட்டிட்டு அந்த பெரியம்மா சொல்லிக்கிட்டே வருது, வந்துட்டேன் குடும்பத்தை கெடுத்தவன் அப்படின்னு. நான் எப்பமா உங்க குடும்பத்தை கெடுத்தேன்? இல்ல இல்ல, டிவியில குடும்பத்தை கெடுத்தவன் வர்றேன், இங்கிட்டு நீங்க வர்றீங்க. என்ன செய்யலாம்? நமக்கு முழு நேரம் ஆகி போச்சு. நம்ம வீட்டுல என்னென்ன பகுதிகள் இருந்துச்சுங்க, அது வாடகை வீடா இருக்கட்டும், சொந்த வீடா இருக்கட்டும், என்னென்ன பகுதி இருந்தது? வாசல், முற்றம், படி, நிலை, படிக்கட்டுக்கு கீழே மொட்டை மாடி, பின்பக்கம் கிணறு, ஒரு சின்ன செடி, இவ்வளவு வச்சிருந்தோம்ல. இவ்வளவு இடமும் போய் டிவிக்கு முன்னால மட்டுமே உட்கார்ந்துக்கணும். முழு நேரமும் உட்கார்ந்துருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டோம். காட்சிப்படுத்துகிற போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய சிந்தனை குறைஞ்சு போகுதுங்க. அதான் பயமா இருக்குது. எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தக்கூடாது. ஒரு காடுன்னு நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சா அந்த குழந்தை காட்டை கற்பனை பண்ணணும். அதனுடைய மனசுல மரங்கள் நிறைஞ்ச ஒரு இருள் பகுதி தெரியணும். அங்க ஒரு சிங்கம் அப்படின்னா உடனே அந்த பிள்ளைக்கு ஆச்சரியம் வரணும். இது எல்லாத்தையும் நேரம் காட்டிட்டீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? முழு நேரமும் நம்ம என்ன பண்றோம்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லுவாரு, தேவை இருக்கோ இல்லையா தொலைக்காட்சி என்ன செய்ய தெரியுமா? நம்ம மேல சிலவற்றை திணிக்குது. பண்பாட்டு பலாத்காரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாருங்க அவர். பண்பாட்டு பலாத்காரம் என்ன தெரியுமா? நீங்க மத்தியான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு அறை கொண்ட வீடுன்னு வைங்க. நம்ம வீட்டுக்குள்ள டிவி இருக்கும். நான் பல முறை பார்த்துருக்கேங்க, கரெக்டா மத்தியான சாப்பாட்டு நேரத்துல தான் டாய்லெட் கழுவுற விளம்பரம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எப்படித்தான் அவங்களுக்கு தெரியுமோ.
கரெக்டா வந்து நம்ம சாப்பாடு பவுடர் இதை ஊத்தி கழுவுனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் சாம்பார் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சாப்பிட ஓடும் மனசு நமக்கு? ஏன் ஏன் இது காட்சிப்படுத்தி விருப்பம் இருக்க இல்லையா நம்மளை வந்து அமைக்கிருச்சு. அதுக்கு பதிலா சொல்லி 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 பழக்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனை கதைகள், எத்தனை செய்திகள். அதுவும் கண்ணன் பாட்டுல பாரதி சொல்லுவாருங்க, எனக்கு கண்ணன் என்ற தாய் எத்தனை கதைகள் சொன்னார். இந்த பூமியை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா, மலைகளை பற்றி சொன்னார், ஆற்றை பற்றி சொன்னார், நீரை பற்றி சொன்னார், ஆகாயத்தை பற்றி சொன்னார். கதை சொல்லும் தாய். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லுவாருங்க, எனக்கு என் தாயார் பாடிய பாடல்கள் தான் என்னை ஊற்றெடுத்து எழுத செய்தனங்கிற. தாயினுடைய குரலை கேட்கணும்னு. தாய்மொழின்னா தமிழ் மட்டும் இல்லைங்க, தாயின் மொழியும் கூட. பாதி நேரம் அம்மா செல்லையே பேசிக்கிட்டு என்ன ஆகும்? ஒரு அம்மா எப்பவுமே போன் எடுத்தா 1 மணி நேரம் பேசுமா. ஒரு நாள் 1/2 மணி நேரத்துல வச்சுட்டு வந்துருச்சு. கணவன் ஓடி வந்து ஆர்வமா கேட்டான், ஏன் 1/2 மணி நேரத்துல வச்சுட்டேன்? ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப ராங் நம்பர்லயே 1/2 மணி நேரம் பேசினா அங்கிட்டு இருக்கிற ரத்தங்கி செத்துருத்தானேமா. குழந்தைகிட்ட தாயினுடைய குரல் இருக்கு. தாலாட்டுல என்ன நினைக்கிறீங்க? தால் என்றால் நாக்குங்க. நாக்கை அசைத்து பாடுகிற ஒரு வார்த்தை. இப்ப உங்களுக்கு எதை படிக்கிறது ஒரு யோசனை இருக்குல்ல. நான் சொல்றேன், எதை படிக்கிறதுன்னு கேட்டா எவையெல்லாம் ஈடுபாடு புறக்கணிக்கவே கூடாது. இப்ப நமக்கு ஒரு சிரமமே என்னன்னா, ஆன்மீகவாதிகள் பகுத்தறிவை பற்றி கவலைப்பட மாட்டோம். பகுத்தறிவாதிகள் ஆன்மீகத்தை பக்கத்துல வரவே மாட்டாங்க. பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவர்கள் மற்றவற்றை கவலைப்பட மாட்டார்கள். ஒவ்வொன்னா ஒதுக்கிட்டே போயிட்டா அப்புறம் எதைத்தான் படிக்கிறது? எல்லாவற்றையும் படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. விடாம படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேங்க. நெகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக இல்ல, எப்போதோ எழுதப்பட்ட பாட்டு கூட நம்முடைய உடம்புல ஒரு சிலிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி? மதுரையில பூங்கா நகரம்னு பேரு. சென்னை வந்து விழா நகரம் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மார்கழி மாதமா, மார்கழி மாதம் முழுவதும் இசை விழான்னா, அந்த இசை விழாவுக்கு இணையாக ஒன்று இயல் விழா, நம்ம புத்தக விழா தாங்க. 10 நாளா இயற்றமிழ பிரமாதமா படுத்தி அவங்க அங்க கொண்டாடினா இங்கேயும் இனிமே செய்யலாம். 1 மாசம் கூட ஆக்கலாம் போட்டு. இங்க இயற்றமிழ், அங்க இசைத்தமிழ், கட்டாயமா நாடகத்தமிழ் ஒரு பக்கம் வந்து சேர்ந்து படிக்க 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 நமக்கு ஆர்வத்தை தூண்டும். எப்படி எழுதுனாங்க? இப்ப நீங்க எழுத்தாளர்களை நீங்கள் எப்படி எழுதினீர்கள் கேட்டா வரிசையா சொல்லுவாங்க. நேரம் பொழுது போகாம எழுதுனேன், பலர் வேண்டி கேட்டுக்கொண்டதுனால எழுதுனேன், ஒண்ணும் இல்லைங்க வசதி இல்லை எழுதுனேன், சம்பாதிச்சேன், எல்லாம் சொல்லுவோம். ஆனா சிலர் எழுத்திருக்கு பார்த்தீங்களா, அப்படியே நெகிழ வைக்கும், மனசை பருப்பி போடும். மதுரையில ஒரு இரவு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் சொல்றது ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மழை நேரம், அப்பெல்லாம் அவ்வளவா கூட்டம் இருக்காது. இப்ப எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. அது எந்த கோயிலுக்குள்ள போகவும் பயமா இருக்கு. பூரா செக் பண்ணி தான் விடுறாங்க. பரமசிவன் பக்தர்களை சோதிக்கிறத பார்த்திருக்கிறோம். எல்லா பக்தர்களையும் சோதிச்சுதான் அனுப்புறாங்க கோயிலுக்குள்ளே. அப்புறம் தான் பரமசிவன் சோதிப்பார். சோதிச்சவர்களை சோதிக்கிறது அவருக்கு வேலை, அவர் விட வேண்டாம். இரவு நேரத்துல நல்ல மழை பெஞ்சிருந்த நேரங்க. மழை பெஞ்ச உடனே கரண்ட் போயிடும். அது என்னன்னு தெரியல, தண்ணி தான் மின்சாரம் எடுக்கிறாங்க. ஆனா மழை பெஞ்சா கரண்ட் போயிடும். போனா போது ஒண்ணும் இல்லை. பாரம்பரியமிக்க கோயில்கள்ல ஆங்காங்கு விளக்குகள், சுடர் விளக்குகள் இருக்கும். அது அந்த சுடர் விளக்குல பருவு திரியுமா, நெடுநல் வாடையில இப்படி உருட்டி போடப்பட்ட திரியா. பாவை விளக்கு, அதுல என்ன, அந்த திரி வடக்கு நோக்கி இப்படி சாஞ்சி எரியுதான். நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதுன ஒரு நூல்ல வர்ற செய்தி. அப்படியே கேமராவை கொண்டு போய் க்ளோஸ் அப்ல எடுப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி அப்படி அது வடக்க பார்த்து எரியுதான். ஏன்னா தெற்க இருந்து காத்து வருதான், சென்றல் வந்ததால் அந்த திரி இப்படி வடக்கு நோக்கி நீக்கிதான், அந்த பருவ திரி. அது மாதிரி அங்க விளக்குகள் தீபங்கள் இருக்குங்க. உள்ள போனோம். அன்னைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருந்தாங்க. நல்ல இசைப்பாடகர், தமிழ் இசைப்பாடகர், நெக்குருக வைக்கும் பாடகர். உள்ள தர்ம தரிசனம்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது கோயில் மூடுறதுக்கு முதல்ல உள்ள போய் எல்லாரும் பார்க்கலாம். அப்ப நானும் போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அர்ச்சகர்கள்லாம் அந்த இதெல்லாம் காட்டிட்டு அவர்கிட்ட, ஐயா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க.
உடனே அவர் அந்த துண்டை ஒரு இருக்க கட்டிக்கிட்டுங்க ஒரு பாட்டை எடுத்து ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிங்க, சூழல் அமைதியான சூழல், மழை பெய்ந்திருக்கிறது, மின்சாரம் இல்லை, செல்போன்லாம் வரல, அது வேற விஷயம். இதுக்கு நடுவில் அவர் கண்ணீர்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே நமக்கு இந்த சினிமால மாதிரி பிளாஷ்பேக்ல போகும் இல்லையா, அப்படி கட் பண்றோம், அங்க காட்டுறோம், அப்படிமாங்கல்ல, அது மாதிரி என்ன நினைவுக்கு வருது தெரியுமா? அந்த பாடல் இயற்றப்பட்ட காலம் நமக்கு நினைவுக்கு வருது. யார் இருக்கா? திருமலை மன்னர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு ஏத்தாப்புல அந்த பாடலை இயற்றிய குமரகுருபர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இயற்றிய இவர் பாடுற அரங்கேற்றம் பண்றார். அரங்கேற்றம் பண்றப்ப பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருக்குது. ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு. காப்பு பருவம், தாலாட்டு பருவம், செங்கீரை பருவம், சப்பானி பருவம், இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். இதுல நீங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டோம். புதுக்கவிதை எழுதுற போது நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க, களம் விரியுது. ஆனால் மரபில் இருக்கக்கூடிய தன்மை பூர்வம் அடிபட்டு போச்சு. ஒரு பிள்ளை தமிழ் பாடுன்னு சொன்னா ஏதோ ஜாதி மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க சில பேர். குழந்தை தமிழ் தான், வேற ஒன்றும் இல்லை. காப்பு பருவம், குழந்தையை காப்பாற்றணும். தாலாட்டு பருவம், பிள்ளைக்கு பாட்டு பாடணும். செங்கீரை என்ன தெரியுமா? குழந்தை உட்கார்ந்த இடத்துல இப்படி லேசா ஆடுங்க, அது கீரைத்தண்டு ஆடுற மாதிரி இருக்குமா. கீரைத்தண்டு வயல்ல பார்க்கணும், நம்ம என்ன பண்ண முடியும்? கோழியவே தட்டுல தானே பார்க்கணும். நம்ம நெய்து கோழி என்னைக்கு பார்த்தோம், நம்ம பார்க்க முடியல. இந்த செங்கீரை பருவம், சப்பானி பருவம்னா காலை அப்படி வளர்ச்சிட்டு மெதுவா இழுத்துட்டே வருவாங்க குழந்தை, கைதட்டும் அப்படியே. வருகை பருவம்னா என்ன தெரியுமா? இப்படி நிக்கிற பிள்ளைய நடக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், இப்படி கைதட்டி வா வா வாவான்னு கூப்பிட்டா ஒவ்வொரு அடியா நடந்து வருங்க. இதான் வருகை பருவம். 10 பாட்டு. இதுல அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார் குமரகுருபரர். இந்த பாட்டை பாடுனா உண்மையிலே நல்லா இருக்கும். எனக்கு பாட தெரியாது, அது எல்லாருக்கும் நல்லதுதான். ஏன்னா நான் தெரியாத பாட்டை பாடி இருக்கிற கூட்டத்தை கலைக்கப்படாது. பாடுறாருங்க. அப்படி பாடின போது ஒரு குழந்தை எந்திரிச்சு உள்ளுக்குள்ள இருந்து போய் திருமலை மன்னர் மடியில உட்கார்ந்து அவர் கழுத்துல இருந்த அந்த நகையை கழட்டி இந்த புலவன்ட்டு கொடுத்துட்டு போயிடுது. இது நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். வழக்கமா நமக்கு எதா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும், அது ஒருவேளை அர்ச்சகர் மகளா இருக்குமோ அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்போம். கடவுள் வந்திருக்குமா தெரியல. ஆனா இந்த பாட்டை 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த குமரகுருபர் பாடின பாட்டை 20ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறாருங்க. எந்த இசைக்கருவியும் இல்லை. அப்படி பாடிய போது கண்கள்ல தாரதாரியா கண்ணீர் வருது. அர்ச்சகர்கள் அசந்திக்கிறாங்க. மொழி தெரியாத 2 பேர் கூட வந்திருந்தாங்க அவரோட, வடநாட்டுல இருந்து வந்திருந்தவங்க. அவங்க அப்படியே மொழி தெரியல, ஆனா ஓசை அவங்களை அப்படியே அசைக்குது. எனக்கு என்ன நிலைன்னு சொல்ல தெரியல. ஏன்னா நான் ஒண்ணு பக்தி பெருக்கானேன் பரவசமானேன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு வியப்புல வியப்பு. என்ன பாட்டு அது? தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் துறையின் பயனே, நரைபடுத்த துறைத்தீர் தமிழின் ஒழுகு நரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பொருளை கோயிற்கேற்றும் விளக்கே, வளர்ச்சிமையே இமயப்பொருட்கள் விளையாடும் இளமன் பிடியே, எரிதரங்க முடுக்கும் பூனம் கடந்த ஒருவன் திருவிழத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இரோவியமே, மதுகரும்வாய் மடுக்கும் குளர்காடைந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருகவேங்கிறது என்னுடைய கரகரப்பான தொண்டையில் நான் சொல்லிட்டேன். இந்த பாட்டு அவர் பாடின போது ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குல்ல, ஏன் அந்த சாமி எந்திரிச்சு வந்திருக்க கூடாது? ஏன்னா நல்ல பாடல் கேட்க தெய்வங்கள் எந்திரிச்சு வர்றதாக நம்ம பல இதை பார்க்கிறோங்க. இதை படிக்கிற போது ஒரு வரலாறு நமக்கு அப்படியே விரிஞ்சு காட்டும். ஒரு தெய்வமும் ஒரு தமிழ் புலவனும் ஒரு அரசனுடைய கொடையும் ஒரு தன்மையும் இவ்வளவு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வருது. நான் நினைச்சேன், இது வகுப்புல நம்ம பாடல் நம்முடைய வாத்தியார் நடத்திருக்காரு, நமக்கு ஏன் ஞாபகம் இல்லை? ஏன் இல்லை தெரியுமா? இங்க நான் அனுபவிச்சேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப நீங்க நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சந்தோஷமா கேட்கறீங்க? இது முடியும் உங்களுக்கு கையில பேப்பர் கொடுத்து நாங்க விடை எழுத சொல்ல மாட்டோம். ஆளுக்கு 2 கேள்வி வைப்பா என்ன ஆகும்? வெறும் செல்ல காலில் வச்சு கிளம்பிடுவீங்க. நீங்க அப்படியா அப்படின்னு கிளம்புவீங்க. கூட இருக்க 2 பேர் என்னையுமானே அப்படின்னு கூட கிளம்பிடுவாங்க. யாரும் கூப்பிட வேண்டாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அனுபவிக்கிற நிலை. பிள்ளைகிட்ட
ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து தொலைச்சிடக்கூடாது, அங்க போட்டக்கூடாது, இது வச்சிடக்கூடாது சொன்னாலே பயமாயி போகுங்க. இந்த இடத்துல அனுபவிச்சு பார்த்த உடனே அந்த புத்தகத்தை திரும்பி பார்க்க தோணுச்சுங்க, திரும்ப படிக்க தோணுச்சு. ஒவ்வொரு பாட்டை படிக்கிறப்ப அதுக்கு இன்பம் இருக்கு பாத்தீங்களா? படிச்சவனுக்கு சில இன்பம் உண்டுங்க. என்ன தெரியுமா? மற்றவர்களால் அனுபவிக்க முடியாத இன்பத்தை அனுபவிப்பான். கொத்தமங்கல சுப்புன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தில்லானா மோகனாம்பாள், ரா பகதூர் சிங்காரம், இது போன்ற அற்புதமான நாவல்களை படைத்தவர் பந்தநல்லூர் பாமா. இதுல தில்லானா மோகனாம்பாள் படமாச்சு, ரா பகதூர் சிங்காரம் தான் விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படமாச்சு, அது சரியா போகல. அந்த கொத்தமங்கல சுப்பு அவர்கள் கதாகலட்சம் கொண்டு வாருங்க, நடிப்பாரு. நீங்க ஔவையார்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைன்னா கவலை இல்லை, இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையா தினமும் போடுவாங்க, நீங்க பார்க்கலாம். அவர் ஒரு பாட்டு எழுதினாருங்க. ஒருத்தர் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிடுறதுக்காக போறாங்க. நல்ல வேலை செஞ்சவனுக்கு நல்லா பசிக்கும். அந்த தூக்கு சட்டியை திறக்கிறான், தண்ணீரோட சோறு இருக்குது, அதை சாப்பிட போறான். இப்படி எடுத்து வாயில ஊத்துனா அதுல சுவை குறையா இருக்கு, என்னன்னா உப்பு இல்லை. உடனே போய் உப்பை கொண்டு சொல்லி அதை போட்டுட்டு சாப்பிடுறாங்க. அவ்வளவு இனிமையா இருக்கு. மதுரை வீரன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஐயா கண்ணதாசன் அவர்களோட. அதுல வசனம் பாடல். அதுல என்ன கிருஷ்ணன் அந்த தண்ணீர் அப்படி அள்ளி குடிச்சுட்டுங்க, எது நீச்சல் தண்ணி, நம்ம ஊர்ல நீராகாரம் சொல்லுவோம். சொல்லுவார் டி எம் மதுரத்தை, எப்படி இதைத்தான் தேவாமிர்தம் சொல்லியிருப்பாங்களோ. ஏன்னா தேவாமிர்தத்தை யாரும் பார்த்ததில்லை, சாப்பிட்டதில்லை. ரம்பா ஊர்வசி மேனாவும் நம்ம பார்த்ததில்லை. ஏன்? அனுபவிக்கிறத வச்சு சொல்றோம். இப்ப அந்த உடம்பு அந்த தண்ணியை குடிச்சாங்க, குடிச்சிட்டு சொன்னா, ஆகா இந்த உப்பை ஏன்டா கடவுள் படைச்சான்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கடல் முழுவதும் உப்பு இருக்கு, எதுக்கு? அது காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி இந்த கடலை படைச்சாண்டி சொடலை பேயாண்டின்னு எழுதினாருங்க. சொடலை பேயாண்டி யாரு? சிவபெருமான். கடலை ஏன் படைச்சாரா? கஞ்சிக்கு உப்பு போட்டு குடிப்பதற்காக. கஞ்சி சாப்பிட்டு இருந்தா அது உப்பு போட்டு சாப்பிட்டுதான் தெரியும். அநேகமா நம்மள என்ன செய்யறாங்கன்னா, எல்லாம் சாப்பிடுற காலத்துல சாப்பிடணும்னு நினைக்கிற காலத்துல சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. வசதி வந்த பிறகு சாப்பிடலாம்னா டாக்டர் கூப்பிட்டு சொல்லிடுறாரு, அப்புறம் உங்க விருப்பம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நேர் விருப்பமா இல்ல. ஒரு சக்கரை வியாதி வந்தவர் கேட்டாராம் டாக்டர், நான் என்னென்ன சாப்பிடலாம்? டாக்டர் உடனே உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டிருக்காரு. இவர் ஒண்ணு ஒரு பட்டியல் கொடுத்தார், பாதாம், அல்வா, கேசரி, அப்படி இப்படி ஒரு 56 சொல்லியிருக்காரு. இதை எதையுமே நீங்க தொடக்கூடாது அப்படின்னாராம். என்ன ஆச்சுன்னு தெரியல, உணவு பத்தியும். அப்ப இந்த ஒரு பாட்டு பாருங்க, கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி இந்த கடலை படைச்சாண்டி நம் தொடர பேயாண்டி. அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது மாதிரி இனிமே எது வரும்? ஒரு பாடல், ஒரு கதை. நீங்க நான் சிறுபிள்ளையில இருந்து மொழிபெயர்ப்பு கதைகள் படிச்சுட்டே இருக்கேன். அது ஒரு பைத்தியம். ஏன் தெரியுமா? இந்த மொழிபெயர்ப்பு கதையில ஒரு லாபம் என்னன்னா, நம்ம ஊர் வராது, நம்ம ஆளுக பேர் வராது, நம்ம சாப்பாடு வராது. இது 3 வெளியில இருந்து நம்ம பார்ப்போம். அவங்க சாப்பாடு, உதாரணமா சாதூருடைய கதைகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அந்த கதைகளுக்கு ஈடா சொல்ல முடியாது. நிக்கிற பெருமக்கள்லாம் கூட கொஞ்சம் உட்காரலாம், நிறைய இடம் இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, அதுக்காக கிளம்பிடாதீங்க, நான் சும்மா சொன்னேன். அவங்க ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியும். நல்லா பேசினா கேட்போம், இல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லி வாங்க. நம்ம ஊர் பேச்ச நம்ம கேட்காம யாரு கேட்க போறா? எப்படியும் தொடர முடிய போறது இல்ல. எபிசோடுகளை பார்த்தா 400வது வாரம் 800வது வாரம்லாம் போடுறாங்க. ஒரு தொடரை நான் பார்த்து நடுங்கி போனேன். 952வது நாள் போட்டிருந்தாங்க. நான் ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டேன், 951 நாள் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து உட்காந்துருந்தேன். அதுல எடுத்த உடனே டைட்டில் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு தெரியாது, அந்த பேரை வச்சு பாடுவாங்க. ஒருத்தர் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருக்காருங்க. அவர் பாட்டுக்கு 2 ரீல் ஓடிச்சு, ஆடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு வசனம் பேசினார், கோகிலா அப்படி செஞ்சிருக்க கூடாது. அதுக்குள்ள தொடர்ந்து இது வந்துருச்சு, இடவேளை, சீப்பு வாங்கு, சோப்பு வாங்கு, பட்டுப்படாவை கட்டி, மருத்த குடி, அப்படி போ இப்படி போடு. அப்புறம் திருப்பி அவர் ஆடிக்கிட்டே இருந்தாருங்க. அதுக்குள்ள இன்னொரு அம்மா மிக மென்மையா நடந்து வந்துச்சு. 2 சீரியலுக்கு நடக்க வேண்டியது அந்த அம்மா. கோகிலாவா அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு கேட்டு அந்த அம்மா. இப்ப நமக்கு அப்படியே ஆர்வம் அதிகரிக்கும். கோகிலா இதையோ நாட்டை காட்டி கொடுத்துட்டா போட்டு அவரும் சொல்றாரு, இந்த அம்மாவும் சொல்றாரு. அதுக்குள்ள இடவேளை விட்டாங்க, திருப்பி வந்துட்டாங்க அவங்க எல்லாரும். அப்ப
அப்ப 2 பேரும் சேர்ந்து கோகிலா ஏன் இப்படி செஞ்சா, 25 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கோகிலாவே காட்டிட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கோகிலா வந்துட்டா, இனி எல்லாம் உண்மையும் தெரிய போகுதுன்னு பார்த்தா கோகிலா குடத்தோட வந்து நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது, நான் போகடா அப்படின்ட்டு நான் இன்னொரு நாள் உட்கார்ந்து கோகிலா என்ன செஞ்சான்னு பாக்கறதா. 982 என்ன இன்னும் அது வந்து இன்னொரு தலைமுறைக்கு கூட ஒரு இன்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த தொடர் உங்களோட வரும். விடாம நீங்க பார்த்தா ஆகணும். வரட்டும், பொழுதுபோக்கு இருக்கட்டும். இந்த மொழிபெயர்ப்பு கதை சொல்லிட்டு இருந்தேன், மறந்து போயிருவேன். நான் ஊடால தாகூருடைய கதைகளை சொன்னேன். அதுல அந்த கதை பேர் எனக்கு மறந்து போயிட்டீங்க. மறந்து போறது கூட நல்லதுதான், நீங்க போய் தேடி படிங்களேன். பெண்ணு வந்துச்சு அந்த கதையில மிகப்பெரிய நாவல். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு சின்ன புத்தகத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் கவலையா இருக்கும், ஐயோ சீக்கிரம் முடிவு போயிருமே அப்படின்னு. இப்ப புத்தக கண்காட்சி வந்து போன புத்தகம்லாம் இது 2 என்னதான் இல்ல ஒண்ணுதான் என்னது, நான் பாட்டு 2 தூக்கி போறேன். அந்த புத்தகத்தை வாங்கிட்டா இந்த பட்டாசு வாங்கிட்டு வந்த சிறுவன் வந்து வெடிக்கிறதுக்கு முதல்ல 3 தடவை 4 தடவை எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான், அதை விடுறதுக்கு முதல்ல. அது மாதிரி சந்தோஷமா என்ன பண்ணுவேன்னா, நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு புத்தகம் வச்சிருப்பேன், அங்கே தூங்குறமா அங்கே வச்சிருப்பேன், சாப்பிட்ற எல்லாருமே வச்சிருப்பேன். ஏன்னா எங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்குமே நம்மளோட ஒரு புத்தகம் இருக்குங்க. கர்ணனுக்கு கவசம் அநேகமா புத்தகமா தான் இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதையும் கூட கொடுக்குறான் பாருங்க, அதான் பெரிய சிறப்பு. புத்தகத்தை கொடுக்கறதும் நல்லதுதாங்க. ஒருத்தர் புத்தகம் காணா போச்சுன்னு சொன்னார், அதனால என்னங்க அதுவும் படிக்கட்டும், எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. மார்க் ட்வைன் சொன்னாருங்க, புத்தகத்தை யாரும் கொடுக்காதீங்க, அவங்க திருப்பியே தரமாட்டாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, இங்க இருக்க புத்தகம் பூரா நான் அப்படி சுத்தறேன் அப்படின்னாராம். நான் வாங்கிட்டு எவனுக்கும் கொடுக்கறேன், நானே உதாரண புருஷன். அந்த நாள் இல்லைங்க, முதல் பகுதி ஏற்றாலும் ஒரு 400 பக்கம். என்ன தெரியுமா, அதாவது அந்த கதையை எப்படி ஆரம்பிக்குன்னா, தன்னுடைய தந்தைக்கு ஒரு மகள் எழுதும் கடிதம். அதாவது ஒரு திவானுடைய மகள், கோடீஸ்வர வீட்டு பிள்ளை திவானுடைய மகள் தன்னுடைய இளமை காலமும் தன்னுடைய சக தோழிகளோடும் சுற்றத்தாரோடும் இந்த வீட்டுல எப்படி இருந்தவங்கிறதாங்க அந்த கதை. இன்டர்வல் வரைக்கும் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அவளுக்கு திருமணம் ஆகுதுங்க. அந்த திருமணத்துல அந்த பெரிய இன்னொரு குடும்பத்துல போய் ஒண்ணு அவ கஷ்டப்படலாம் படல, அவங்களும் பணக்காரவங்க எல்லாம் தான் இருக்காங்க. ஆனா அவளுக்கு என்ன சிரமம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இந்த பின்னாடி இருக்க 400 பக்கத்துல நம்மளால கலங்காம உட்கார்ந்து இருக்க முடியாது. அதுல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பூரா புத்தகம் சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. என்ன அப்படின்னா, அவருடைய கணவன் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு ஒரு அழகா சொல்லுவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக ராஜா வீடு பாருங்க, மந்திரி வீடு, பெரிய டைனிங் டேபிள் வச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. இவருடைய கணவன் அழகா இருப்பாங்க, வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவருடைய அண்ணன்மார்கள் தான் வந்துருவாங்க, அண்ணிகள் பருமாறுவாங்க, இவளும் நின்று பருமாறுவா. அண்ணன் மனைவிகள்லாம் அக்கா இல்லையா பருமாறுவாங்க. அப்ப பருமாறிட்டு வர்றப்ப முதல்ல இவருடைய கணவன் தட்டுல வைக்காம அடுத்த ஆளுக்கெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்போ நமக்கு ஐயா அவங்களுக்கு போட விட்டீங்கன்னா வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதானே. அப்ப கண்ணீர் விடுவாங்க. பக்கத்துல இருக்க இன்னொரு சகோதரிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பா. ஐயோ நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே, தெரியாம தான் நடந்துருச்சு, இப்ப என்ன கூப்பிட்டு சாப்பிட சொல்லிடலாம். சாப்பிட மாட்டான் அவன். கணவனை சொல்றா, சாப்பிட மாட்டார் அவர். அது மட்டும் இல்ல, நீங்க மாடியில போய் பாருங்க அப்படின்னு. எல்லாரும் மாடிக்கு ஓடுனா ஒரு ஆணியை செவத்துல அடிச்சு வச்சுக்கிட்டுங்க, அதுல மோதிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தெரியுமா, தான் சபையில் அவமதிக்கப்பட்டதாக அவனாக கற்பனை பண்ணுவான். சாடிசம்னு ஒண்ணு சொல்லுவோம், அது பிறரை துன்புறுத்தி பார்த்தல். அதே மாதிரி தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு அதுல ஏற்படுற அந்த கஷ்டத்தை பார்க்கக்கூடிய சில பேர் உண்டு. மெசோகிசம் இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மெசோகிஸ்டும் வாங்க. சாடிசம்ங்கிறது அடுத்தால துன்புறுத்துறது. ரத்தம் ஒழிக்கிட்டு இருந்தாலும் பேசாம நின்றுட்டே இருப்பாங்க. சொல்லுவா, இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சிறு பிழைகள் ஏதேனும் நிகழ்ந்தால் தன்னை துன்புறுத்தி அதன் மூலமாக நான் வாடிக்கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய ஒரு சின்ன உரையாடல் தாங்க இது. நாவலை முடிக்கிறப்ப ஏன் தாகூரால் அதை எழுத முடியும் தெரியுமா உங்களுக்கு? தாகூர் வந்து பாரம்பரியமான பணக்கார வீட்டில் வந்தவர். அவருக்கு பல்லக்க பற்றி எழுத தெரியும், பணம் மற்றவை பற்றி எழுத தெரியும், எல்லாம் செய்வார் அவர். அந்த நாவலை படிச்சுட்டு நான் மிரண்டு போயிருக்கேன். அப்படி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா,
ஒரு எழுத்துங்கிறது நமக்கு வெறும் மகிழ்வை தருவதில்லை, நகைச்சுவை சொல்றதில்லை. திரும்ப திரும்ப அந்த புத்தகத்துல போறப்ப நமக்கு பயமா இருக்கு. டால்ஸ்டாயினுடைய 12ஆம் இரவு கதைகளை நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவோம். நம்மகிட்ட அப்படி எழுத்தாளர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. நம்முடைய பாரதியார் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெறும் கவிதை எழுதுறாருங்கிறாங்க. இல்ல, 11க்கும் மேற்பட்ட புதிய முயற்சிகள் பண்ணவர். அவர் கவிதை எழுதினாரு, மொழிபெயர்த்தாரு, சிறுகதை எழுதி பார்த்தாரு, புதுக்கதைக்கான முயற்சிகளை வச்சாரு, பத்திரிகை நடத்தினாரு, கார்ட்டூன் போட்டு பார்த்தாரு. எத்தனை எத்தனை வேலைகள். பெண்களுக்காக பத்திரிகை நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததே. செல்லம்மாள் பாரதியை கட்டுரை எழுதி வச்சிருக்காங்க. நீங்க எப்பாவது நினைச்சா டைம் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், டைம் கிடைச்சா என்ன, டைம் ஏற்படுத்திக்கங்க. அதனால என்ன, அதுல பாபநாசம்னு ஒரு கட்டுரை இருக்குங்க. செல்லம்மாள் பாரதின்னு போட்டிருக்கோம். அந்த அம்மா சொல்லி இவர் எழுதினாரா, அதாவது இவர் சொல்லி அந்த அம்மா எழுதிச்சான்னு தெரியல, எழுத வச்சிருக்காருங்க. அந்த பாபநாசம்ங்கிற கட்டுரையில இங்க இருந்து எல்லாரும் வண்டி கட்டி பாபநாசத்துக்கு போவாங்க. அந்த அம்மா பிறந்த ஊர் கடையம். கடையம் நல்லூர்ல கடையம். நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு. அங்க ஒரு பிள்ளையார் கோயிலை காட்டினாங்க. இங்கதான் பாரதி அடிக்கடி உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னாங்க. அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தோம், சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப நாங்க இந்த தக்கலை அரண்மனைக்கு போன போது முன்னெல்லாம் அந்த அரண்மனைக்கு போன உடனே சொல்லுவாங்க ராஜா இருந்த இடம், ராணி இருந்த இடம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. அங்க ஏதோ ஒரு சினிமா எடுத்திருப்பாங்க போட்டு இப்ப சமீபத்துல. அதனால இப்ப கைடு மாறிட்டாரு. குஷ்பு குளித்த குளம் நேரத்தில் ஓடிட்டாங்க 3 பேரு. தண்ணி எள்ளி தலையை தேய்க்கிறா ஓட்டு. அந்தந்த இடத்துக்கான இது எப்படி மாறி போகுது பாருங்க கால மாற்றத்துல. இப்ப அந்த செல்லம்மாள் அந்த கட்டளையை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க, கூட்டு வண்டி கட்டி போறாங்க. அந்த வண்டி 4 வண்டி போகுதுங்க. அந்த வண்டிக்கு இந்த பக்கமும் பெரம்புல நல்ல இரும்பு வளையம் போட்ட, பித்தளை வளையமோ இரும்பு வளையமோ சொல்றாரு, வச்சுக்கிட்டு டன் டன் தட்டிக்கிட்டு வீர மறவர்கள் 4 பேர் வர்றாங்களாம். ஒரு இடத்த கிடக்க போறப்ப வண்டியை பூரா நிப்பாட்டிட்டு யாரும் பேசாதீங்க, திருடர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, சத்தம் போட்டா திருட வந்துருவானா. அந்த வண்டி மரசக்கரத்துக்கு மேல போட்டப்பட்ட இரும்பு பட்டா மணலில் உரசுகிற சத்தம் தவிர வேறு சத்தம் இல்லைன்னு எழுதாரு பாரதி. நம்ம பாரதியார் சொன்ன உடனே உச்சி மீது வாணி இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் பாடிக்கிடுவோம். இதையும் படிக்கணும். போறாங்களா, பாபநாசத்துக்கு போயாச்சுங்க. சொல்றாரு எப்படி உணவு இருந்த வேண்டும் தெரியுமா, பாபநாசத்துக்கு போய் எந்த ஊருக்கு போனாலும் ஸ்டார் ஹோட்டல தங்கணும்னு நினைக்கப்படாது. நம்ம சங்க சித்திரங்கள்ல ஜெயமோகன் எழுதுவாரு, நீ எந்த ஊருக்கு போய் அந்த ஊர் உணவு சாப்பிடு, உனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். பாரதி சொல்றாரு, வீட்டுல சுட்ட தோசைய மிளகாப்பிடி எடுத்து வச்சு இலை போடக்கூடாதான், தாமிரபரணி ஓடி வர்ற அந்த தண்ணி பாறையில கால் ரங்கையும் தண்ணிக்குள்ள தொங்க விட்டுக்கணுமா. அந்த பாறையில கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு தொடச்சிட்டு இந்த தோசையை அதுல விட்டு வச்சு மிளகாப்பிடி போட்டு எண்ணெய் விடாதீர்கள், அவர் சொல்றாரு நம்மகிட்ட, எண்ணெய் விடாதீர்கள், தாமிரபரணி தண்ணீரை எடுத்து கொஞ்சம் விட்டு அந்த மிளகாய் பொடி தோசையை காலில் தண்ணீர் உரச மீன் உங்கள் உள்ளங்காலை கடிக்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கம் தெரியும்னு எழுதுறாருங்க. நிச்சயமா நம்ம இதை எங்கேயாவது பார்க்க போறோமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற விஷயத்தை என் கூடவே நீங்க கற்பனை பண்ணாதான் பார்க்க முடியும். பக்கத்தால் முடிச்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பார்க்க முடியாது. நான் பார்த்திருக்கேன், என் காது படவே சொல்லுவாங்க, அவரும் மனுஷன் தானையா முடிச்சிருவாரியா. ஒரு ஊர்ல நான் பார்த்தேங்க, என் முன்னாடியே ஒரு அம்மா ஒரு பயலை போட்டு அடிச்சு, வருவியா இப்படி இடத்துக்குலாம் வருவியா, அவன் என்ன அப்படி இடத்துக்கு வந்துட்டான். அந்த பாபநாசம் கட்டுரையை படிக்கிற போது முடிச்சுட்டு சங்கர கோயிலுக்கு வர்றாங்க. சங்கர கோயில்ல பேய் பிடிச்சவங்கள கூட்டு வருவாங்களாம். அங்க ஒரு பெண்ணை ஆடிக்கிட்டு இருக்காங்க தலையை வச்சு போட்டு, அவளுக்கு 3 பேய் பிடிச்சிருந்தா. பாரதி சொல்றாரு, ரசன பேய் ஒன்னும் ஆகுல. ரசன பேய்னா ஏற்கனவே வீட்டுல இருக்க கவலையெல்லாம் சேர்ந்தது. அந்த மரத்து பேய், இந்த மரத்து பேய், ஆலமரத்து பேய்னு சொல்றோம் இல்லையா, இவையெல்லாம் பிடிச்சிருந்தது. சொல்லிட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்திருந்தால் தெளிவாயிருக்கும், ஒரு வார்த்தை உடால போட்டு போறாருங்க. புத்தகங்கள நாம சிறு வயதுல படிச்சது வேறங்க, இப்ப படிக்கிறது வேற. படிக்க படிக்க நமக்கு என்ன வேணும்னு கேட்டா ஒரு இனிமை தோன்றும். இப்ப திருக்குறள் இருக்கு, திருக்குறள் நம்ம சின்ன பிள்ளையில படிச்சோம், அப்புறம் மனப்பாடம் பண்றதுக்காக படிச்சோம், அப்புறம் மார்க் வாங்குறதுக்காக படிச்சோம், இப்பயும் படிக்கிறோம். ஆனா இப்ப படிக்கிறப்ப என்ன தெரியுமா, என்ன ஆச்சரியம், எனக்கு திருவள்ளுவர் மேல பொறாமையும் கோபமும் வருங்க. ஒரு மனுஷன் எப்படி இப்படி யோசிச்சா, யார் இவ்வளவு சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஒரு யோசனை வருது. நான் வகுப்புல இருக்கப்போ ஒரு பையன் கேட்டாங்க, திருக்குறள் இன்னைக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்ன, இன்னைக்கு
பில்கேட்ஸ் கம்பெனில வேலை கிடைக்குமா அவன் கேட்கிறான். இந்த உலகத்துக்கே முதலாளி பில்கேட்ஸ் தான் அவனுடைய எண்ணம். வேலை கிடைக்குமா? அல்லது நான் வந்து டாக்டர் ஆயிட முடியுமா, இன்ஜினியர் ஆயிட முடியுமா? ஒண்ணுமில்ல, சுருக்கமாக கேட்டான். தமிழ் படிச்சு என்ன சாதிக்க போறோம்? ரொம்ப யோசனையா கூட போச்சு எனக்கு. நான் என்னுடைய இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவுங்கள அந்த நூல்ல அதை பத்தி எழுதியிருப்பேன். அவன் கேட்டான் ஒரு கேள்வி, இதனால என்ன லாபம்னு கேட்டான் பாத்தீங்களா? அப்ப நான் யோசிச்சேன், சரி உனக்கு சொல்றேன் கேளு. பொறியியல் படிச்சா வல்லுநர் ஆகலாம், மருத்துவம் படிச்சா டாக்டர் ஆகலாம், சட்டம் படிச்சா வக்கீல் ஆகலாம், இலக்கியம் படிச்சா இந்த இத்தனை பேருக்குள்ள மனோ உளைச்சல் இருக்கு இல்லையா, அவற்றை மாற்றி காட்ட இலக்கியம் படைத்த ஒருவனால் மட்டுமே முடியும். ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சு அவன் நெகிழ்ந்து போவான். இப்ப இதை நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஒவ்வொரு செய்தியும் இலக்கியங்கள்ல வரக்கூடிய செய்தி. அவன் கேட்ட கேள்வி என்ன, திருக்குறள் படிச்சு என்ன லாபம்? நான் அவன்கிட்ட சொன்னேன், ஒண்ணு இல்லப்பா, திருக்குறளை படிக்கிற போது சாய்ஸ விடுறதுக்காக நீ படிச்சனா அப்படித்தான் இருக்கும். நான் சந்தோஷத்துக்கு உனக்கு சொல்றேன் கேட்டு. இன்னைக்கு பொருந்த ஒரு திருக்குறள் காமத்து பால்ல இருந்து எடுத்துறேன். காமத்து பால்னு நீங்க பயந்துடக்கூடாது. அது நம்ம பாடமே வைக்க மாட்டோம், ஏன்னா அதனால கெட்டு போயிருவோமா. என்ன அக்கிரமம்! நாம பாக்குற தொடர்கள், நாம பாக்குற அந்த சோரட்டியில காட்டுமா காமத்து பால்ல இருக்கு. காமத்து பால்ல அங்கங்களை பற்றி குறிப்பு அதிகம் வராதுங்க. அதுவும் நம்முடைய உணர்வை தூண்டுவதாக இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் அந்த பையன் கேட்டேன், அப்பா நீ காதலிக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா நீ மறுப்ப வச்சுக்கோ. நீ நடந்து வர்ற, உன் காதலி அந்த பக்கம் வர்றாங்க. வழக்கமா தமிழ் படத்துக்கு சைக்கிள்ல வருவான், இடவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான். அது எப்படின்னு தெரியாது. இடவேளைக்கு பிறகு உடனே எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவாங்க. மலையாள படம் நேர்மாறா இருக்கும். இடவேளைக்கு பிறகு எல்லாருமே ஏழையாயிடுவாங்க, அந்த படம் எடுத்து உள்பட. அதெல்லாம் படத்துல வரக்கூடிய நல்ல விஷயங்கள். சைக்கிள்ல வர்ற அந்த பெண்ணு அப்படி நடந்து வர்றா. யார் யாரோட வர்றா? அவங்க அப்பா டிஎஸ்பி கூட வர்றாரு, அவங்க அம்மா அதே மாதிரி நீதித்துறை இருக்காங்க, அவங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து லீவுக்கு வந்திருக்காரு. 4 பேருக்கு நடுவில் அந்த பொண்ணு நடந்து வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த பக்கம் நீ வர்றேன்னு அந்த பெண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணு வருதுன்னு உனக்கு தெரியும். 2 பேரும் காதல் வருங்க வச்சுக்கோங்க. இப்ப 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? ஹாய் அப்படிம்பியா? அப்படியே கையை முறுக்கி சந்தேக சொல்ல வச்சு விடுவான். இல்ல அந்த பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு சோமோ சொல்ல ஓடி வருமா? வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன செய்வேன்னு கேட்டேன். அவன் தெளிவா சொல்லிவிட்டான். நான் என்ன செய்வேன்னா, சத்தம் போடாம அந்த தெருவை கடப்பேன் அப்படின்னா. நான் யாருன்னு காட்டிக்கிற மாட்டேன், அந்த பிள்ளையும் யாருன்னு காட்டிக்கிற மாட்டான். சொன்னேன், இன்னைக்கு நீ சொல்ற இல்ல, 2000 வருஷத்துக்கு முதல்ல உன்னுடைய பாட்டன் என்னுடைய பாட்டன் திருவள்ளுவர் சொல்லிருக்காயா, பொது இடங்களில் காதலர்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தவும் காதலன் இன்னான் காதல் இன்னாள் என்று காட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள். அதுதான் நாகரீகம். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. ஏதிலார் என்ன? ஸ்ட்ரேஞ்சர். பொது நோக்கு என்ன தெரியுமா? நியூட்ரலா பார்ப்பாங்க. சில பேர் நீங்க சில கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாங்கிறானா இல்லைங்கிறானான்னு நமக்கு தெரியாது. என் ஜோக் சொல்லியே நான் அப்படி ஆயிருக்கேங்க. ஒரு ஜோக் சொன்னேன், அவர் கேட்டேன் அப்புறம் அப்படின்னாரு. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. இல்ல இது ஜோக்குங்க, நானா அதாவது நற்பது எனக்கு கிடையாது சொல்றேன். இது ஜோக். ஐயோ முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி, இது இன்னும் நமக்கு பெரிய அவமானம். தெரிஞ்சு சிரிக்கிறது தெரியாம சிரிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. ஆங்கில படங்களுக்கு எல்லாம் போனா ஹிந்தி, இப்ப எல்லாம் ஆங்கில படம் நல்லா தமிழ் பேசுது. அவதாரத்துல எப்படி தமிழ் பேசுறாங்க இந்த அவதாரங்கள்லாம். எனக்கு ஆச்சரியம். போகோ சேனல், ஏஎக்ஸ்என், ஜெட்டெக்ஸ் எல்லாமே தமிழ்ல பேசுறீங்க. நம்ம சேனல் பூரா இங்கிலீஷ்ல பேசுது. நம்ம ஹீரோக்களுக்கு வாயில தமிழே வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியல. சரி, காலம் மாற்றம். காலம் எப்படி எல்லாம் மாறும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உருண்டையா ஒரு டாய் வச்சிருந்தார் அந்த வீட்டுக்காரர். இது குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காது. கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காது. இது எதுக்குன்னு கேட்டேன், ஒண்ணும் சொல்லல அவரு. அப்புறம் அந்த நாயை மெத்தையில படுக்க வச்சு வெளியே சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தார். நீங்க வெளியே உட்கார்ந்து இருக்கீங்க, நாய் உள்ள தூங்குதுன்னு கேட்டேன். 20,000 ரூபாய் போட்டு வாங்கின நாய் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்திருந்த காலம் மாறி போய் நாயை படுக்க வச்சு நம்ம காவா காத்துக்கு முன்னா நமக்கு நிலம முட்டி போச்சுன்னு இருக்கும். கூட எனக்கு ஆச்சரியம், செருப்பு கடையெல்லாம் ஏசிக்குள்ள இருக்குங்க, புரோட்டா கடையெல்லாம் சாக்கடை ஓட்டுல இருக்கு. அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூக்கி ஆச்சரியமா இருக்கு. சரி, காலம் மாற்று வச்சுக்கலாம். ஆனா மாறாதது 2000 வருஷம் ஆச்சுன்னு நான் சொன்ன ஒரு திருக்குறள். இன்னைக்கு ஒரு சினிமா பாட்டு கேட்கிறவங்க
ஒரு 6 மாசம் கேட்போம். மன்மதராசா மன்மதராசன் ஆடுன்னு ஆடணும். 6 மாசம் கழிச்சு அந்த பாட்டை எவனாவது போட்டானு இங்கே உயிரோட போக மாட்டான். இனிமே நீ பாட்டை போட்டீங்கன்னா இதை நீங்க விரும்பி, அதெல்லாம் பழைய காலம், போன மாசம் அப்படிம்போம். ஏன்? அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய லைஃப், அதனுடைய வாழ்நிலை 6 மாசம் தாங்க. நம்முடைய இலக்கியங்கள் அப்படி இல்லைங்க. எத்தனை காலத்துக்கு முன்பு எழுதினாலும் இன்னைக்கு நம்மள அதை அப்படியே உணர வைக்கணுங்க. அதுதானே நெடுநல் வாடேன்னு நான் சொன்னேன். புனையா ஓவியம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? அத பையன் தப்பா எழுதுறான். நெடுநல் வாடேன்னு எழுத சொன்னா நெடுநாள் வடைன்னு எழுதிவிடுவாங்க சில பேர். சுவாரஸ்யமான தவறுகள்னு ஒரு கட்டுரை எழுதினார் எங்க பேராசிரியர் ஜெயராமன். தவறுகளே சுவாரஸ்யமா எழுதுவாங்க. பாண்டியன் இமயமலையில் மீன் பொறித்தான் அப்படின்னு எழுதி விட்டான். அங்க போய் எனக்கு மீனை பொறிச்சு சாப்பிட்டுருக்காங்க. மீன் சின்னத்தை பொறிச்சிருக்கான். நமக்கு இந்த நகர வேறுபாடுகள்லாம் கிடையாது. தமிழ்ல 3 நகரம் இருக்குன்னு கொள்ள பேருக்கு தெரியாது. அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்படிதான் நாங்க பயன்படுத்துறது இல்லையே. நாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம்னா சின்ன ராணா பெரிய ராணாலாம் சொல்லி கொடுப்போம். மரம் சின்ன ராணா, இதே ராணா தெரியாது. பறவை பெரிய ராணா சொல்லி கொடுப்போம். கவிப்பேர் வைரமுத்தவர்கள் ரொம்ப அழகா மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் எழுதினார். மரத்தை பத்தி சொல்லிட்டே வந்து மரம் கடைசியில மறந்துட்டான் அப்படின்னு. இன்னைக்கு ஒருத்தர் அழகா சொன்னார்கள், விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்கள் ஆகிவிட்டனவே அப்படின்னாருங்க. நல்ல விளையக்கூடிய நிலமெல்லாம் 3 போகம் விளையுமான்னு சொல்லி அந்த நிலத்தை கேட்போம். இன்னைக்கு பிளாட் போட்டா விக்குமான்னு கேட்கிறான். விளை நிலங்கள் ஆகிட்டது. என்ன ஆச்சு? ரகர வேறுபாடுங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குங்க. ஒரு வாத்தியார் அதுன்னு சொன்னா சுருக்குமா, சின்ன ராணா பெரிய ராணா, பறவை பெரிய ராணா போடு, மரம் சின்ன ராணா போடு சொல்லிட்டு ஒரு இதை எழுத சொல்லியிருக்காரு. தகராறு எழுது அப்படின்னு இருக்காரு. அதுல அவனுக்கு கொஞ்சம் குழம்பிட்டான். இதுல சின்ன ராணாவா பெரிய ராணான்னு அவர்கிட்ட வந்து கேட்டுக்கான். அவருக்கும் குழப்பமா போச்சு. இது கொடுத்துக்க கூடாதோ அப்படின்னு யோசிச்சாரு. சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடு, கொஞ்சம் தகராறு பெருசு இருந்தா பெரிய ராணா போடு. ஏதோ நாங்க வாங்கிட்டு இருக்கோம், நீங்களை போட்டு வந்து குழப்பக்கூடாது. தெரியாத கேள்வியை கேட்டா தானங்க படுபோவும் வரும். அதுவும் இந்த ஸ்கூல்ல கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இம்போசிஷன் எழுதுன்னு ஒன்று இருக்கு, பாத்துருக்கீங்களா? ஒரு பையன் விளையாட்டு டீச்சர் முட்டாள் எழுதிட்டான். நம்ம வாங்கி கண்ணு செவந்து போச்சு. 100 தடவை எழுதுறா அப்படின்னு. அது அப்படி போட்டு பிரமாதம் எழுதிட்டான். சந்தோஷம் விடாம எழுதிட்டே இருக்கான். புனையா ஓவியம் சொன்னல நெடுநல் வாடையில, அதுல இப்ப நம்ம வழக்கம் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு சினிமா காட்டுறது எடுக்கிறா இருந்தா அப்படி மேல ஆகாயத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கேமரா கீழே இறங்கி ஊர் வழியா தெரு வழியா வந்து அப்படியே அரமனைக்குள்ள போய் அந்த புறத்துக்குள்ள போய் ஒண்ணு நீங்க கற்பனை பண்ணாதீங்க, சும்மா அந்த அம்மா படுத்திருக்கோம் அவ்வளவுதான். அது வரைக்குமான கேமராவை கொண்டு போறோங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி மேல காட்டுறப்ப மழை பெய்யுதுன்னு சொல்லணும். அந்த மழை பெய்யறப்ப தூவானம் மாதிரி மழை பெய்தான். வையகம் படிப்ப வளநேறு திரு பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. பொய்யாவானம் எப்போதும் பொய்க்காத வானமா. அது என்ன செய்தா? அப்படி மழையை தூதான். இங்க இருந்து ஆரம்பிச்சு சரி மழையில் நினைவு எப்படி இருக்கான்? ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் நிக்கிறப்ப இப்படி குச்சியை வச்சு காலை உள்ள கொடுத்து வளைச்சு நிற்பாங்க. நீங்க எப்பாவது ரயில்ல போறப்ப ஏசி கோச்சுன்னா ஒண்ணும் தெரியாது, இருட்டாக்கிதான் வச்சிருப்பாங்க. சாதாரண கோச்சில் அந்த ஜன்னலை திறந்து விட்டு பார்த்தோம்னா ஆடுகள் மேயறப்போ ஒரு ஆள் நீட்டு இருப்பாருங்க. அவன் வளைச்சு இப்படி இருக்கிறப்ப அவனுக்கு காலே வளைஞ்சிருக்குமா. ஆறுகளி புனைய கொடுங்கோர் கோவலர் அப்படின்னு ஆரம்பிப்பாருங்க. ஆரம்பிச்சு நக்கீரர் பாடின நெடுநல் வாடை போனா மழை பெய்யறப்ப மாடு கண்ணுட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா 8 நாளா மழையில ஊறுது. புறாக்கள் குறுகி உட்கார்ந்து இருக்கு. குரங்கு அமைதியா இருக்குங்கண்ணா. அதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா குரங்கு அமைதியாவே இருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா, அது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்துங்க. இந்த செல்ல வச்சுக்கிட்டு வச்சு என்ன யாரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. 12:01 ஒருத்தர் எனக்கு அடிப்பாங்க நைட்டு, குட் நைட் அப்படின்னா. நானும் எத்தனையோ முறை அவன் நம்பரை கூட்டு பார்த்துருக்கேன். ஆள் கிடைச்சிருக்கேன். இந்த பொங்கல் வந்துருச்சு, தினம் வீடு கூட்டுற மாதிரி நான் காலையில இருந்துச்சு. அதுல புற கூட்டி சொல்லியே ஆகும். ஒருத்தர் அழகா எனக்கு கொடுத்துருந்தான் ஒரு பொங்கல் வாழ்க்கை.
லாரியில கரும்பு ஏத்த காசு, கரும்பு மேல லாரி ஏறினா ஜூசு. இத படிச்ச நீ லூசு. கடைசி வரை படிக்காம எனக்கு கீழே வரைக்கும் வரணும் இல்லையா? நீங்க நூலகத்துக்கு போனா எப்படி சில பண்ணுவாங்க, நண்பா 8ஆம் பக்கம் வா, 30ஆம் பக்கம் வந்தாயா, கடைசி பக்கம் பா, இதை படித்தவன் முட்டாள். என்ன செய்யறது? இதெல்லாம் நீங்க நூலகம் போய் புத்தகம் பிறகு தெரியும். போகணும், அனுபவம். நம்ம வீட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் இருக்குங்க, எல்லாத்தையும் வீட்டுல வர சொல்லி கொடுக்க கூடாதா? அனுபவம், போ, படி, நட. கற்றது தனி, கற்றது என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஒரு பிள்ளை நம்மளை கிள்ளி வைக்கும், ஒரு நம்மளை அடிப்பான். நான் பள்ளிக்கூடம் போன அன்னைக்கு முத நாள் ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து உன்னை இன்டர்வல் கொல்லுவேன்னு சொல்லிச்சு. உயிர் பெருசா கல்வி பெருசான்னு பார்த்தேன், ஓடியே வந்துட்டேன். அன்னைக்கே சாகக்கூடாது. இன்னைக்கு நினைவு இருக்கு, நான் என்னுடைய வாங்க சிரிக்கலாம்னு எழுதியிருப்பேன். பயம், பொறாமை, அச்சம், கோபம், கவலை எல்லாம் வரணுங்க. எதுவுமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது, எல்லாம் வரக்கூடாதுதான். என்ன பெற்றுக்கொண்டது? வேலை எடுத்தோடனே பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிடுற. இரக்கமும் அன்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதுக்கு கொடுத்து கொடுத்து வாங்கணுங்க. உறவை பத்தி சொல்லி கொடுக்கணும். இங்க அப்படியே வருஷப்படுத்தி கூட்டிட்டு போய் அரமனை கோட்டை கட்டினான்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி படிக்கிறோம்ல, நான் பொறியியல் கல்லூரியில் பேச போறப்ப கேட்பேங்க, எல்லாரும் நீங்க சொல்றீங்க தஞ்சை கோபுரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு பேஸ் பட்டம் போட்டாங்க, எவ்வளவு தூரத்துக்கு கீழே வந்து அந்த இது கட்டப்பட்டது, எவ்வளவு பேருக்கு தெரியும்? கேட்டா என்ன சொல்றாங்க? சிரிக்கிறாங்க. பாவம், நீங்க தமிழ், நாங்க இதெல்லாம் படிக்க மாட்டோம். படிக்க மாட்டீங்க. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கோபுரத்தை துபாயில திறந்திருக்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய கோபுரம் இன்னைக்கு தொடங்கிருக்காங்க. அதுல தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய டிகிரியை காட்டலாம், அந்த மேல இருக்கக்கூடிய இதுல வந்து 20 டிகிரி மாற்றம் ஏற்படுமா, அவ்வளவு உயரம். நம்மாக்கள் கட்டடம் கட்டினாங்க. நீங்க நகர்த்தார் வீடுகளை போய் பார்த்தா நான் ஆச்சரியப்படுறது உண்டு. அந்த தெருவும் வீடும் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். நாங்க இருக்கிறதா சாதாரண வீடுகளா இருக்கு. நான் முதல்ல காரைக்குடியில ஒரு வீட்டை பார்த்து பயந்துட்டேங்க. சமயக்கட்டுக்கு சைக்கிள்ல தான் போவாங்கன்னு நினைச்சேன். மத்தியானம் ஆயிரம் போல் இருக்கே அப்படின்னு. எத்தனை கட்டடங்கள், எத்தனை அழகு. அது சொல்றாங்க, எப்ப கட்டடம் கட்ட ஆரம்பிப்பான ராஜா வல்லுநர்களை வரவழைச்சு சித்திரை மாதம் 10ஆம் நாளில் சூரியன் உச்சியில் இருக்கிற காலத்துல ஒரு கம்பை நடுவாங்களாம். அந்த கம்பு சூரியன் இங்க இருக்கிற போது இந்த பக்கம் விழுக்கும், இங்க இருக்கிறப்ப இந்த பக்கம் விழுக்கும். இந்த அளவுகோலை வச்சுட்டு வானம் தோண்டுவாங்களாங்க. வாஸ்துனா வேற ஒண்ணும் இல்லை, காற்று, வெளிச்சம், தண்ணீர், இந்த மூணும் சரிசமமான நீரோட்டம் இருக்கணும். இப்ப அரமனையை சுத்தி அகழி இருக்கும், கோவிலை சுத்தி குளங்கள் வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? எதிரிகள் வந்து விடாமல் இருக்க முதலைகள் போட்டு, அதெல்லாம் ஒரு இருக்கட்டும். வைப்ரேஷனை தாங்குங்க. இப்ப நீங்க ரோட்ல போற ஒரு பெரிய வண்டி, அதனுடைய அழுத்தம் வந்து என்ன செய்யணும், அப்படியே அந்த கட்டடத்தை தாக்கும். அதுக்கு பதிலாக ஒரு பள்ளம், அதுல தண்ணி, தண்ணிக்கு பிறகு மேடு, மேடுக்கு பிறகு கட்டடம், அது ரொம்ப நாள் நிற்கும். இந்த கட்டடத்தை கட்டிட்டு சரி உள்ள போறப்ப அதனுடைய உயரத்தை எப்படி சொல்றது? உயரம் எப்படியா? யானையில உட்கார்ந்து ஒருத்தர் அப்படி கொடி பிடிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கொடியை தட்டாத அளவுக்கு அந்த உயரம் இருக்குமா. சாதாரண ஆளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இப்படியே கொண்டு போய் உள்ள கொண்டு போய் அங்க போனா வட்டக்கட்டில படுத்திருக்கிறா அரசி. கட்டில் வட்டக்கட்டில் பார்த்திருக்கோமா? வில்லன் பாட்டு பாடுவான், இந்த இவளோட படுத்து தமிழ் படங்கள்ல பார்ப்போம். அதான் வட்டக்கட்டிலா இருக்கு. யானை தந்தங்களை அப்படி நிப்பாட்டி அதுல போட்டிருந்த மெட்டீரியல் என்ன இருக்கு தெரியுமா? அம்சதூளிகா மஞ்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னப்பறவை ஒண்ணு இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. அன்னம், யாழி, காமதேனு தெரியல. அதுல அன்னப்பறவை என்ன செய்யும்? பாலை கொண்டு வச்ச உடனே ஒரு மீட்டர் மாதிரி போட்டு தண்ணியை பிரிச்சு பாலை சாப்பிடும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிடிவலன்னு நாலடியார் ஒரு பாட்டு உண்டு. அதுல அன்னப்பறவை போல நீங்க நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அன்னப்பறவை இப்படி பாலை பிரிக்குமா? நம்ம படிக்கிறவங்க உடனே சந்தேகப்பட்டு மூட பழக்க வழக்கங்களை இவர்கள் பரப்புகிறார்கள். இல்லைங்க, டி.எல். சாமி எழுதுறார். லூர்து சாமி அவர் பேரு, ஐஏஎஸ் ஆபீசர். அவர் சங்க இலக்கியத்தில் விலங்குகள் பறவைகள் பற்றி எழுதுறார். அன்னப்பறவைக்கு ஒரு தன்மை உண்டாங்க, என்ன தெரியுமா? அதனுடைய மூக்குல சீரம் இருக்குமா. சீரம்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த புளிப்பு மாதிரியான ஒரு சாறு வடியுமா. பாலை கொண்டு வச்ச உடனே பாலுக்கு ஒரு தன்மை உண்டு. புளிப்பா, மோரோ, எலும்பு செம்பள சாரோ,
உப்போ பட்டா தெரிஞ்சிடும். இப்ப அது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து சாலிட் ஃபார்முக்கு வந்துடும். இந்த பறவை என்ன செய்யுமா, மூக்க உள்ள விட்டு அந்த சீரத்தை பார்த்துன உடனே அது கொஞ்ச நேரத்தில் டைல் ஆன உடனே அப்படி எடுத்து அப்படி போட்டுருமா. அவர் எழுதாருத. இன்னும் சொல்ல போனா, நான் படிச்ச ஆசிரியை பற்றி இன்றைய செய்தியில சொல்லுவேன். இன்றைய சிந்தனையில ஜேடிவில அறிமுகப்படுத்த சொன்னார் பாருங்க. தினசரி காலையில இன்றைய சிந்தனையில நான் பேசுவேன். ஒருத்தர் கூட என் ஆர்வமா கேட்டாரு, நீங்க தானே ஜேடிவில தினசரி காலையில ஜோசியம் சொல்றவரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அவர் 8:45 வருவாரு, நான் 8:20 வருவேன். 2 ஒண்ணுதான். ரைட் போ, இதுக்கு மேல ஒண்ணு சொல்லக்கூடாது. இதுல அந்த PL சாமி எழுதுறத படிச்சு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கடல்ல பயணம் பண்றவங்களும் பாலைவனத்துல கப்பல பயணம் பண்றவங்களுக்கும் திசை தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு திசை காட்டி கேம்பஸ் வச்சிருப்போம் கையில. நமக்கு உள்ளூருக்குள்ளேயே எழுதி தெரியாது சில நேரங்கள்ல. உதாரணமா அந்த நண்பர் வந்திருக்காரு பின்னல் பிரியன். அவங்க ஊருக்கு போயிருந்தேன் ஒரு நாள் சிவகங்கை. போய் முகவரியை கையில வச்சுக்கிட்டு அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். ஒருத்தர் என்னை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லி அவங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு எப்படி சொல்றாரு, அங்க ஒரு மாடு நிக்குதுல்ல அப்படின்னாரு. நன்றி சொல்லிட்டு போறேங்க, மாடு போயிட்டே இருக்குங்க. என்ன நிக்கிற பொருளை காட்டிக்க வேணாமா? ஒரு வேப்ப மரம், ஒரு போஸ்ட் பாக்ஸ், இதை காட்டாம எனக்கு மாடை காமிச்சு நான் சிவகங்கையில 3 தடவை மாடு மேய்ச்சதான் மிச்சம். வீட்டை கண்டுபிடிக்க முடியல, நம்மளால முடியல. பாலைவனத்துல என்ன செய்வான், கடல்ல என்ன செய்வான், கேம்பஸ் இருந்துச்சுன்னு சொல்றான், வடக்கு நோக்கி காட்டுறது. இது இல்லாத காலத்தில், இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முதல்ல பட்டினப்பாளையில் சொல்றான், கப்பல்ல வரக்கூடிய சரக்கு படகுல மாற்றப்பட்டு, படகுல வரக்கூடிய சரக்கு திரும்ப கொண்டு வந்து வைக்கப்பட்டு சீலிடப்பட்டு, சொல்றோம்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய விஷயத்துல வரி விரிச்சு உள்ள அனுப்பியிருக்கான். அத வண்டிகள் எடுத்துட்டு போறாங்க. எத்தனை டிரான்ஸ்போர்ட் இது சொல்றது போறமே பழசுங்க. இப்ப அந்த கப்பல்லையும் கடல்லையும் போறதுக்கு என்ன பயன்படுத்தினான் தமிழன்? என்ன பயன்படுத்தினான் தெரியுமா? தேவாங்க பயன்படுத்தினானா. அது ரொம்ப பேர் பார்த்துக்க மாட்டீங்க. டிஸ்கவரி சேனல் கூட காட்ட மாட்டீங்கன்னா, ஏன்னா அது நம்ம ஊர் மிருகம். ஒருத்தன் கன்னத்துல அடிச்சு விட்டான். ஏன்டா அடிச்சேன்னு கேட்டானா. போன மாசம் எதுக்குடா என்னை தேவாங்கன்னு வஞ்சேன்னு கேட்டான். போன மாசம் வஞ்சதுக்கு இப்ப எதுக்கு அடிச்சேன்னா, நான் நேற்று தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்னு. நான் அது வரைக்கும் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நரிக்குறவர்கள் வச்சிருப்பாங்க, ஒரு டப்பாக்குள்ள கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கு, உடம்பு பாத்தீங்கன்னா இப்படி வளவா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல செத்து போற மாதிரி இருக்கும் அது. அதனாலதான் அவன் தேவாங்கன்னு வந்திருக்கான். இந்த தேவாங்க என்ன செய்யுமா, அதுக்கு ஒரு குணம், அதை கப்பல்ல கொண்டு போவாங்களாம். கொண்டு போனா அதை வெளியே இறக்கி விட்ட உடனே கூண்டுல எப்ப உட்கார்ந்தாலும் அது மேற்கு நோக்கி தான் உட்காருமாங்க. சூரிய வெளிச்சம் அதுக்கு பிடிக்காதான். இதை ஒரு நான் வகுப்புல வியப்போடு நான் சொல்றேன். ஒருவே எந்திரிச்சு கேட்கிறான், ராத்திரில என்ன பண்ணுவாங்க? அதாவது நமக்கு தெரியாத கேள்வியை கேட்கறதுக்குன்னு 5 பேர் அட்மிஷன் போட்டு போனோம். எப்படி வந்தாங்க, என்ன யோசிக்க போறான்? திருவிளையாடல் புராணம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமான் மீது பாண்டிய மன்னன் அடித்தவுடன் அந்த அடியானது அவன் மீது பட்டது, அமைச்சர் மீது பட்டது, யானை மீது பட்டது, குதிரை மீது பட்டது, பிரபஞ்சத்தின் மீது பட்டது, ஓவியத்தின் மீது பட்டது, தாய் மீதும் தாய் கருவின் மீதும் எல்லா உயிரினத்தின் மீது பட்டது. சிவபெருமான் மீது பட்ட அடின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டான், எல்லாரு மேலையும் பட்டுச்சா அப்படின்னா. இன்ன வரைக்கும் என்ன சொன்னேன், எல்லாரு மேலையும் பட்டுச்சு, உட்காரு. சரி, அப்படின்னா அவர் புட்டு தின்னார்ல, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அப்படின்னு கேட்டா. இது எங்க பாடத்திட்டத்துல கிடையாது. எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க திட்டம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டா பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு முறையை கடைபிடிப்பாங்க. ஒரு நம்பர் என்ன எந்திரினா சில பேர் அதோட உட்காந்து நான் சார் இந்த வேணா கேட்க சொன்னாங்க. நட்பு அவ்வளவு ஆழமாக அது சில பேர். இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவோம், எந்திரிச்சு பேசுறதுன்னா பலருக்கு பேசுவாங்க அப்படின்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஒரு 10 இயர் பையனை உன் பேர என்னன்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே கேட்கல, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று வரல சார் அப்படின்னு. காது கேட்காரோ என்ன தெரியுமா, ஆன்சர் யோசிச்சே வச்சிருக்கிறது. அதெல்லாம் 10 இயர் தான். 3rd இயர் ஆனவனே அவங்க வாடி போயிடுவாங்க. 3rd இயர் பையன் அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னு கேட்கிறேன். நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் அப்படிங்க. நான் என்ன வேண்டாம் அப்படி பழகிருக்கேன்னு தெரியல. ஒரு நம்பர் என்னன்னா சில பேர் எந்திரிக்க மாட்டான். ஆனா நான் தான் அப்படி கடினமா இருக்க மாட்டேங்க.
எனக்கு தெரியாத கேள்வி ஒருத்தர் கேட்டான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை பாராட்டுவேன். அற்புதமான கேள்வி தம்பி, அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சேன்ப்பா. குட் கொஸ்டின். உட்காரு. பக்கத்துக்கு கேட்பேன், என்னடா பதில் சொல்ல போறான்டா, நல்லா பண்ணிட்டேன். தினம் இப்படி கேள்வி, தினம் எந்த கேள்வி கேட்டாலும் குட் கொஸ்டின் குட் கொஸ்டின் சொன்னா என்ன ஆகும்? எனக்கு பேரே வச்சு விட்டுருவாங்க. குட் கொஸ்டின் போது பாரு என்ன பண்ணுவீங்க? சொந்த பேரே வாத்தியார்கள் கிடையாது. அடுத்த பீரியடு யாரு பீரியடுங்கிறேன்? ஒரு பையன் சொல்றேன் நெஞ்சிருக்கு வரை பீரியடு அப்படின்னா, நான் கூட அவர் சொல்லி கொடுத்தா நெஞ்சில் நிற்கும் நினைச்சேன். சிறீதர் படம் அந்த காலத்துல ஒண்ணும் இல்லைங்க, அவர் வயசான ப்ரொஃபஸருங்க, பேண்ட் இங்க போட்டு வருவார் பாவம், அது இறங்காம நிக்குமா, அதனால அவருக்கு நெஞ்சிருக்கு வரையும் பேர் வச்சுக்காங்க. நம்மளாம் வைக்கிறதா இப்ப பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் அதுக்கெல்லாம் தெரியுமா? பன்றிக்கலாம் நம்ம பேரை பயன்படுத்துறாங்க எப்படி தெரியுமா? கிராமத்துல போய் கேட்டாங்க, உங்க ஊர்ல பன்றி காய்ச்சல் வந்துட்டா? அதுக்கு அந்த கிராமத்து பெரியவர் சொன்னாராம், ரொம்ப பின்தங்கிய கிராமங்க, இன்னும் பறவை காய்ச்சலே வரல, ஏதோ 5ஆவது திட்டம் நினைச்சுக்காங்க, ஒவ்வொரு நாட்டா வரும் போட்டு போட்டு விடுங்க. எங்க வந்தோம்? கையை விட்டு உள்ள இடத்துல போய்க்கணும் இல்லையா? அம்ச தூளிகா மஞ்சம் அண்ணன் பறவை எதிர்த்து விட்டு போயிருந்தீங்கன்னா தெரியாது. சீரியல் மோசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதாவது புரிஞ்சு சொல்றது இப்படி என்ன விட்டு புரியல இல்ல. அன்னப்பறவை சொன்னேன், சேவான்னு சொன்னா அதை கேட்டான் ஒரு கேள்வி. எப்படி கேட்டான்? இரவு நேரத்துல என்ன செய்வாங்க? அதுக்கு அதுல பதில் எழுதுறாங்க, இரவாயினும் பகலாயினும் அது மேற்கு நோக்கி தான் உட்காரும். இன்னொரு பையன் கேட்டான், அது செத்து போச்சுன்னா அப்படின்னா, கடவுள் பையனா ஒத்துக்கல, வாங்கி வாங்கியா வந்து செத்துச்சுங்க சேவாங்க சொன்னாங்க. எப்போது இணையாட்டம் கொண்டு போவாங்க சார், ஜோடி சொல்றோம்ல, அது மாதிரி இருக்கட்டும், அதை அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு போக வேண்டாம். எப்படிப்பட்ட விலங்குகளை அவர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க, அதான் அதனுடைய அருமை. எங்க பேராசிரியர் கோ பரமசிவன் சொல்லுவாருங்க, அப்ராபரேட்டிவ் டெக்னாலஜிங்கிறத தமிழ்ல உகந்த தொழிலாக்கம்னு நம்ம பயன்படுத்துவோம். உகந்த தொழிலாக்கம்னு என்னன்னா, இப்ப நீங்க எந்த பொருளை வாங்க போனாலும் கடையில ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்தா அதுல ஒரு கரண்டி கொடுக்குறான். ஆனா நம்மகிட்ட அப்படி இல்லைங்க. நீங்க இளநீ வாங்குங்களேன், இளநீ சாப்பிடுறதுக்கு ஸ்டால்லாம் இப்பதானே, அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. எப்படி பார்த்தா அப்படியே இப்படி சாப்பிடுங்க. ஒரு பையன் பேச்சு போட்டுல சொன்னாங்க, அயல் நாட்டு பொருள்களை வாங்கி குடிக்காதீர்கள், தமிழ் பாடங்களாகிய இளநீரை அருந்துங்க. ஏனென்றால் அயல் நாட்டு பொருள்களை நாம் சாப்பிடுகிற போது தலை குனிக்கிறோம், இளநீர் சாப்பிடுகிற தலை நிமிர்கிறோம். எப்படியா குடிச்சோம் இல்லையே? இளநீர்ல ஒரு பகுதியை வெட்டி அது ஒரு ஸ்பூன், என்ன அழகான கரண்டி, எங்கேயாவது கிடைக்குமா? யாருக்கும் ஒண்ணும் நம்ம அவர் சாப்பிட்டது இவர் சாப்பிட்டு சந்தேகமே பட வேண்டாம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டனுக்கு போயிருந்த போது உணவு ஒரு மாதிரி ஆச்சுங்க, எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிடுறாங்க, அவர் கையில எடுத்து சாப்பிட்டாராம். வெள்ளக்காரங்க சிரிச்சாங்களாம், ஹைஜீனிக்கா இல்ல, என்ன கையில சாப்பிடுறீங்க? அவர் கேட்டாரு, ஏன் அப்படின்னாரா? கரண்டி தான் சுத்தமானது. அதுக்கு அவர் சொல்லிருக்காங்க, ஐயோ இத என்னைய தவிர எவனும் யூஸ் பண்ண மாட்டாங்க, என் கைய ஸ்பூன் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதிர்ச்சியா போச்சு, இதை கேட்டுக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கை எவ்வளவு சந்தோஷம், என்ன கழுவணும் அவ்வளவுதான். சில பேர் மறந்துட்டேன் சாப்பிட்டு கழுவிக்கிறேன் அப்படின்னாங்க, அதுதானே எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டு இருக்கட்டும். இந்த உகந்த தொழிலாக்குறது எடுத்ததை அப்படியே எடுத்து சாப்பிடுறோம். பதநீர் இருக்கு இல்லையா, பதநீரை அந்த ஓலையில சாப்பிட்டுட்டு நுங்க அதுல போட்டு சாப்பிட்டுட்டு, அந்த பதநீர் அந்த ஓலை இருக்குல்ல அதுல நம்ம பிள்ளைக காத்தாடி செய்வாங்க. கட் பண்ணி ஒரு முள்ள எடுத்து வந்து இப்படி குத்தி சுண்ணாம்பும் வண்டி மை நல்லா கவனிங்க, எதையும் விதைக்குவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு செய்யும் திறமையும் ஒரு கற்பனை புரிஞ்சு எதிர்காலத்துல ஓடினா காத்தாடி சுத்துங்க. இப்ப நீங்க எல்லா பொருளையும் நீங்க வாங்கி கொடுத்துறீங்க, அவன் என்ன கற்பனை பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. அது நம்ம வீட்டுல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளைக்குன்னு வைங்க, 2 பேருக்கு பொம்மை வாங்கி கொடுங்க. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பொம்மை என்ன செய்யும் தெரியுமா? பொம்பளை பிள்ளை வாங்கின உடனே அதுக்கு ஒரு பொட்டு வச்சு தலைமுடி வச்சு பின்னி சேலை கட்டி உட்கார வச்சு, பையன் வாங்கின உடனே கழுத்தை திருகி கைய பின்பக்கம் கொண்டு போய் நெஞ்ச பழந்து பேட்டி எடுத்துக்கலாம், எடுத்துட்டு இந்த பொம்மையை கொண்டு அங்க வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, அது அழகை ரசிக்கிற அறிவு.
இது ஆராய்ச்சி அறிவு, 2 பேரும் குறைய கூட இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது சிந்திச்சு பார்க்கிற அறிவு. எப்படி நல்லா இருக்கு பாருங்க. இப்ப இந்த பறவைகள், இந்த விலங்குகள் அம்சதுளியாபஞ்சம்னா அன்னப்பறவையினுடைய இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் அது பிணையோடு கூடும் போது உதிர்மாங்க. அதை எடுத்து வந்து அந்த மெத்தல வைப்பான. எவ்வளவு ஆச்சரியம்! எப்படி அனுபவிச்சுக்காங்க பாருங்க. அதாவது கண்டுகொண்டேன் ஒரு படத்துல சுஜாதா வசனம் எழுதியிருப்பாரு. இந்த கதாநாயகன் வந்து சொல்லுவாரு, நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரி எடுக்க போறேன், அப்படியா அப்பா அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த பாரு, வெள்ளைக்காரனுக்கு மேல ஒரு ரொட்டி கீழே ஒரு ரொட்டி நடுவுல ஒரு கோழிக்கால் இருந்தா அவன் சாப்பிட்டுதான். நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம். ஊறுகாயிலேயே 18 வகை போன மாளுக. அது பூண்டு, இஞ்சி, என்ன மாங்காய் இஞ்சி வச்சுட்ட அம்புட்டு பரிசா நாக்கு அம்புட்டு திங்கணும். 24 மணி நேரத்துக்கு வந்து யோசிக்கணும். அதனால நம்ம வீட்டு பெண்களுக்கு சந்தோஷமான ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க நாளைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அது மாதிரி சுதந்திர இன்பம் உலகத்துல எதுவுமே கிடையாது. என் துணைவியார் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு, நாளைக்கு நீங்க மத்தியான சாப்பாடு கொண்டு வரீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்நேரம் பேசுற பேச்சாது. அப்ப வேணாமா, ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு மத்தியானத்துக்கான பொருளை போய் ஊற போடணும், இப்ப போய் அரைக்கணும், இப்ப போய் சரி பண்ணி வைக்கணும், இவ்வளவும் செய்யணும். இத்தனை வேலைகள் இருக்கு. உணவு, ருசி, அழகு, எந்த தேசம் சிறப்பா இருக்கு? இப்ப ஹாரி பார்க்கர்னு ஒரு புத்தகத்தை பாக்குறோம். அந்த அம்மா எலிசபெத் ராணியினுடைய ஒரு அரபணையே வாங்கி பிடிச்சாங்க. அந்த ஹாரி பார்க்கர் நம்மகிட்ட இல்லாத கதைகளா, நம்மகிட்ட இல்லாத மந்திர கதைகளா, நம்மகிட்ட இல்லாத விக்ரமாதித்தன் கதைகளா? ஒண்ணு இல்லைங்க. விக்ரமாதித்தன் கதை நீங்க சொல்லிட்டு வரப்ப பிள்ளைகளை வச்சுட்டு பேசுங்க. வேதாளமும் விக்ரமாதித்தனும் பேசிக்கிற கதை இருக்குல்ல, வினாடி வினா ப்ரோக்ராம்லாம் தோத்து போகுங்க. அவ்வளவு அருமையான கதைகள் இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது யாருக்கு. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்குள்ள உனக்கு தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடிக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதுல ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி என்ன தெரியுமா? விக்ரமாதித்தனுக்கு 6 மாசம் நாடு 6 மாசம் காடு அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போனாலும் அர்த்தம் இல்ல. அரசாட்சியை விட்டுட்டு போயிட்டு வருவான். அப்படி போறப்ப மாறுவேஷம் போட்டு போய் ஒவ்வொரு ஊர்லயும் கல்யாணம் வேற பண்ணுவான். அதெல்லாம் அந்த காலத்து வீரம் வச்சுக்கீங்களேன். இப்படி போனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறப்போ நிறைய போட்டிகளை கலந்துட்டாங்க, ஜெயிச்சான். கடைசி போட்டி அந்த கதாநாயகி அறிவிக்கிறான். எப்படி தெரியுமா? சரி, நீ என்னைய பார்த்ததில்ல, நான் உன்னைய பார்த்ததில்லை. இப்ப 1000 பேருக்கு நடுவுல நான் வருவேன். என்னை நீ கண்டுபிடிச்சேன்னா என்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம். விக்ரமாதித்தனுக்கு அந்த கதாநாயகி சொல்ற நிபந்தனை. இப்ப விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு கேட்டான், எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதாளம் கையை பிடிச்சு கூட்டு போய் நிப்பாட்டாதுங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? ஒண்ணும் கவலைப்படாத, அந்த 1000 பேர் எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. 1000 பேர் ஒயிட்டு நம்ம பாரதிராஜா படம் மாதிரி கையில விளக்கேந்தி வர்றாங்க. சரி, நீ ஒண்ணும் இல்ல, இந்த 1000 பேர் விளக்கேந்தி வர்றாங்கல்ல, இப்ப நானு ஒரே ஊதல் அம்பட்டி அணைச்சு விடுறேன், திருப்பி விளக்கு பொருத்துவாங்கல்ல, அப்ப கண்டுபிடி அப்படிங்கிறது வேதாளம். அதே மாதிரி 1000 பேர் அப்படி நடந்து வர்றாங்க, ஒயிட் போட்டு விளக்கு பொருத்தி விட்டு வர்றாங்க. வேதாளம் ஒரு ஊதுச்சு, அம்பட்டு அமர்ந்து போச்சு. அமர்ந்த பிறகு விளக்க பொருத்தினாங்க. 6வது வரிசையில் 617வது பொம்பளை போய் கையை பிடிச்சா. யாரு? விக்ரமாதித்தன். நீதான் இளவரசினா. அசந்து போனால எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா, இப்போ நானே கேட்கிறேன், அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? கரெக்டுமா? அப்படின்னு கிளம்ப கூடாது. நீங்க இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இப்படி ஏதாவது எங்களுக்கு நடக்கணும்னு தெரியும். வாத்தியார பேச விட்டா கடைசியில் புட்டியை காமிச்சிட்டாங்க. கேள்வி கேட்டால் நானே பதில் சொல்லிடுவேன். நான் அதை செய்யறேன். நமக்கு எதுக்கு ஊர் பகை? நம்மளே கேள்வி கேட்டு நம்மகிட்ட பதில் சொல்லிட்டு. ஒரு அப்பா ஒரு பையன் கேட்டாராம், உங்க வகுப்புலயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு. அவர் தானே 10 வருஷம் அதையே நடந்துகிட்டே இருக்காரு. இப்படி நேரங்கள் நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு பதில் சொன்னாங்கன்னா உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்கலாம். நீங்க நினைப்பீங்க இப்படியே எல்லா புத்தகத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ணி அங்க ஓசியா புத்தகம் கொடுக்க சொல்லிக்கிட்ட இங்க வந்து இல்லைங்க. அப்படி இல்லை. எங்க நகைச்சுவை பண்ற மாதிரி நடக்குதுங்க. 20 வருஷம் அந்த டாக்டர் சேதுராம் நடத்துறாரு. மேடைக்கு வர்ற குழந்தை எல்லாத்துக்குமே அதனுடைய வயது என்ன இருக்குங்கிறீங்க? 4 வயது, 5 வயது, 8 வயது, 10 வயது, 12 வயது. மைக்க பிடிச்சி ஜோக் சொன்னா, ஜோக்கோ இல்லையோ, அந்த குழந்தை சொல்லி முடிச்சோன்னு பிரமாதமா பாராட்டி நானு 2 பேரும் கை கொடுத்து அது கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு பரிசு கொடுத்து அனுப்புவோங்க. என்ன பெருமிதம் தெரியுமா?
அந்த குழந்தைகள் சொல்ற ஜோக்கத்தான் இன்னைக்கு எடுத்து எல்லாரும் அசத்த போகுது கலக்க போகுதுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பல பேர். போட்டு அதனால ஒண்ணும் இல்லை. எதுக்காக? ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்ன உடனே ஒரு சந்தோஷம், சபையில் அங்கீகாரம். சரி, நான் கேட்ட கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சா தெரியலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். எப்படி கண்டுபிடிச்சான்? அவன் பாட்டுக்கு போய் 617வது நம்பரை போய் கைப்பிடிச்சிருத்தானா நியூமராலஜி படி அங்கதான் நிப்பான்னு? ஒரு பழக்கத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வழக்கமா நம்ம வீடுகள்ல விளக்கு அமர்ந்து வச்சுருந்தீங்க, பல்பு விட்டுருங்க, மின்சாரம் வரதுக்கு முதல்ல வீட்டுல விளக்கு பொருத்துறோம். இந்த விளக்கு பொருத்தி அமர்ந்து போச்சுன்னா உடனே என்ன செய்வோம்னா அந்த திரியை நசுக்கி விடுவோம். அடுத்து செய்யற வேலை என்ன? அப்படி தேவ தலையில இல்லைன்னா இப்படிமோ இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஆள் மேல தலை விட்டுருவோம். சில வீட்டுல ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்பாங்க பாத்துருக்கீங்களா, பெரிய கட்சி பந்தா ஒரு வய போயிட்டே பேசாம அதுக்கு அந்த போட்டுருப்பாங்க. 999 பேரும் அந்த இது பொருத்திட்டு அதை இது பண்ணிட்டு இப்படி தலையில தேய்ச்சாங்க. ஒருத்தி மட்டும் அதை பொறுத்ததுக்கு முதல்ல இப்படின்னு இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டே நிற்கிறான். அரச குடும்பத்தில் பிறந்தவளுக்கு ஒரு வழக்கம் உண்டு. கையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அல்லது ஏதேனும் ஒரு செயல்பாடு செய்ய வேண்டும் என்றாலும் உதவியாளர்கள் எப்போதும் கூட நிற்பாங்க. அப்ப அவ என்ன செய்யறான்னா சட்டுன்னு திரும்பி வேலைக்காரியை பார்க்கிறான். இவன் அதை கண்டுபிடிக்கிறான். இவதான் ராஜகுமார். பழக்கம் என்பது இந்த லைஃப் ஸ்டைல் ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்துறோம்ல. சிங்கப்பூர்ல இருக்க நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இங்க பெல்ட் போட சொல்லுவாங்க, ஆனா நாங்க போட மாட்டோம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த ஊர்ல பிறந்த நம்ம ஊர் குழந்தை இருக்குல்ல, நம்ம ஊர்க்காரருடைய அந்த ஊர்ல பிறந்த குழந்தை ஏறி உட்கார்ந்த உடனே பெல்ட் மாட்டுங்க. நமக்கு பெல்ட் மாட்டணும் தெரியும், ஆனா யோசிப்போம். அந்த குழந்தை பெல்ட் மாட்டுங்கிறத சட்டமாக்கிறது லைஃப் ஸ்டைல் அப்படிமா. இது அந்த இடத்துல இந்த கதை இதுல நீங்க வேற ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க படிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க, குழந்தை பதில் சொல்லுது. விடுகதைகள் காணா போச்சே, நம்மகிட்ட பழமொழிகள் காணா போச்சே, நல்ல பாட்டெல்லாம் காணா போச்சே. நாம ஆங்கிலம் படிப்பது நிச்சயமாக வேணும், எல்லா மொழியும் தெரியணும். 33 மொழிகள் தெரிந்த ராகுல சாகித்யாயன் வால்கா முதல் கங்கை வரைங்கிற அந்த நூலுக்கு தமிழ் பதிப்பு மொழிபெயர்ப்புல எழுத போது கனமுத்தையான்னு நினைக்கிறேன் அந்த முதல் மொழிபெயர்ப்பு. அதை கொடுத்த போது அதை வாங்கி 1.5 மாதம் அவர் படிச்சு பார்த்தாராங்க. ஏன்னா ராகுல சாகித்யாயன் சென்னைக்கு வந்திருக்கிறார். பஞ்ச சமஸ்காரம் இங்கதான் பண்ணிக்கிறதாக நம்ம அதுல படிக்கிறோம். தூவம் ஆற்றுல குளிச்சுட்டு போனதை பத்தி ஒரு குறிப்பு எழுதுறாங்க. இப்ப திரும்ப அதே மாதிரி வரப்போகுதுன்னு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 33 மொழிகள் தெரிந்தவர் ராகுல சாகித்யாயன். இந்த ராகுல சாகித்யாயன் சொல்லுவாருங்க, பௌத்த மதத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாலி மொழி கட்டாயம் பயில வேண்டும். தமிழ்ல 50 காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை சீத்தலை சாத்தனார், கூலவாணிகன் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். அவருங்க பாலி மொழி படிச்சுட்டாங்க மணிமேகலையே எழுதுறார். இயேசுநாதர் பேசிய மொழி ஹீப்ருவின் கிளைமொழி, புத்தன் பேசிய மொழி மக்கள் மொழியாக்கிய பாலி. பாருங்க, ஒரு மொழி படிக்கணும். ராகுல சாகித்யாயன் 33 மொழிகள் தெரிந்தவர். வினோபாஜிக்கு 14 மொழி தெரியும். பாரதிக்கு 10க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும். ஏன் நம்ம பாரத பிரதமர் முன்னாடி இந்த நரசிம்மராவ் அவர்கள், அவருக்கு 14 மொழிகள் தெரியும், எழுதவும் பேசவும். மனுஷன் ஒரு மொழியில கூட சிரிக்கல, அதான் பெரிய ஆச்சரியம். போனா போட்டு விடுங்க. எல்லாம் படிக்க வேண்டும், எல்லா மொழிகளும் தெரிய வேண்டும். மொழி தெரியும், எல்லா மொழியும் தெரிகிற போது இருக்கிற சந்தோஷம் தெரியுமா? இசை மொழிகிறோம். நான் சொல்லிட்டு வரும் பாருங்க, மராட்டிய கதைகளையோ வங்க கதைகளை தமிழ்ல கொண்டு வர்றப்ப தானா சேனாதிபதி தானா குமாரசாமியுடைய மொழிபெயர்ப்பு, காண்டேகரை தமிழ்ல கொண்டு வரப்ப காசினிசனுடைய மொழிபெயர்ப்பு, மூல நூல் ஆசிரியர்கள் கூப்பிட்டு வியந்து சொல்லுவாங்க. யயாதி என்ற ஒரு நாவல், அது நாடக வடிவமாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பாச்சுங்க. அந்த யயாதியில புதுமை பித்தன் சிந்திச்ச மாதிரி ஒண்ணு சிந்திச்சிருப்பார் தெரியுமா உங்களுக்கு? புதுமை பித்தன் அகலிகை கதைய சாபமோச்சனம் எழுதுவார். அதுல சீதை நெருப்புல இறங்கிட்டு வர்றாங்க, அகலியை சந்திக்கிறான். இது வரைக்கும் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்துல இல்லாத எது தெரியுமா? அகலிகையும் சீதையும் பேசுறப்ப அகலிகை ஒரு கேள்வி கேட்டாலாம், என்ன ராமன் உன்னை நம்பாமலா தீக்குளிக்க சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். தயங்கி தயங்கி சீதை ஆமாங்கிறா. இதெல்லாம் புதுமை பித்தனுடைய எழுத்து. சொல்லி முடிச்ச உடனே அகலிகை மீண்டும் கல்லானால் என்ன தெரியுமா?
உன்னை நம்பாத அவன் கால் பட்டு நான் பெண்ணாக வேண்டாம் கல்லாகவே இருந்து விட்டு போகிறேன். என்ன மிரட்டுற கற்பனை பாருங்க. அப்படியே படிச்சு அப்படியே போறது இல்ல. யயாதி என்ன தெரியுமா? பூரிசவர் சேர்ந்த ஒரு மன்னனுங்க. வியாசர் விருந்து இப்ப நிறைய பிரிண்ட் வந்துருச்சு. நம்ம வீட்டு பிள்ளைய படிக்க சொல்றாங்க, வியாசர் விருந்து படிக்க சொல்லுங்க. அதாவது எத்தனை முறை படிச்சாலும் அத்தனை முறையும் அதுல புதுசா ஒரு செய்தி இருக்கும். நான் பல முறை படிச்சுட்டு இஸ்லாமிய உபபாண்டம் படிச்சேன். அப்புறம் திரும்ப வியாசர் விருந்துக்கு போனேன். அதுல கௌரவர்கள் 100 பேர்னா ஒரு பெண்ணு துச்சலை 101வது பெண்ணு. அது தவிர திருதராஷ்டிரனுக்கு இயுத்சுன்னு ஒரு மகன் இருந்தாங்கிற செய்திய வியாசர் விருந்துல ஒரு திருக்குள்ள வருதுங்க. படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்குது. என்ன தெரியுமா? நூல்கள் நமக்கு இத்தனை செய்தியை கொண்டு வந்து தருதுங்க. எதுக்கு வியாசர் விருந்து படிக்க சொல்றோம்? இந்த பூரிசிவரசனுடைய கதை வருதுங்க. அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு. அவன் என்ன பண்றான்? தன்னுடைய இந்த யயாதி என்ன பண்றான்? பூரிசிவரசனுடைய மகன் பேர் தான் பூரிசிவரசு. யயாதி ராஜா பேரு. அவனுக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. திடீர்னு முதுமை வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த படம் பாக்குறீங்க இல்லையா? இது மகாபாரதத்துல இருக்குங்க. இந்த சின்ன வயசுலயே முதுமை வந்துருச்சுன்னு ஒரு இது காட்டுறாங்கல்ல, அது அதுல இருக்கு. அந்த பிள்ளைகளை கூப்பிடுறான், என்னுடைய முதுமையை யாரு வாங்கிக்கிறா? அவங்களுக்கு ராஜ்யமும் தர்றேன், எல்லாம் தர்றேன். எல்லாரும் மறுத்துறான். கடைசி பையன் பூரிசிவரசு வாங்கிக்கிறாங்க. யயாதிட்ட வாங்கிக்கிறான். எப்படி? உன்னுடைய முதுமை எனக்கு கொடுப்பா, ராஜாவுக்காகல்ல, எனக்கு வேண்டாம், உன் மேல இருக்க அன்புனால நான் வாங்கிக்கிறேன். உடனே என்ன பண்றான்? மகனுடைய இளமையை வாங்கிட்டு யயாதி மனைவிட்ட போறாங்க. மகாபாரதத்தில் இல்லாததை காந்தேகர் எழுதுறாரு. யயாதி மனைவியை தொட வர்றவன்னு மனைவி பின்வாங்கிறாங்க. என் மகனின் இளமை, நீ என் மகனாவாய், தொடாதேங்கிறான். புராணங்களை பரட்டி பார்க்கிறப்ப அதிர்ச்சியும் மலர்ச்சியும் எத்தனை முறை படித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை விளக்க வேண்டியதில்லை, ஒதுக்க வேண்டியதில்லை. பாரதிதாசன் ஆண்டாளின் குறவர்கள் சொல்வார், திரும்ப படிங்க. 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாளுடைய பாசுரங்கள் இருக்கக்கூடிய அழகு என்ன? சயின்ஸ் சொல்வாங்க. நம்ம இந்த மார்கழி மாசத்துல மட்டும்தான் வியாழர் கிரகம் தெரியுமா? இன்னைக்கு அநேகமா 20வது பாட்டு நினைக்கிறேன். மார்கழி மாசம் ஒரு பாட்டுல சொல்லுவா, விடிவெள்ளியானது விடியற் காலையில தெரியும், அது தோன்றுவதற்கு முன்பாக வியாழ கிரகம் மறைஞ்சு போகுங்கிறாங்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு ஒரு பாட்டுல சொல்றான். வியாழம் என்கிற கிரகம் வெறுங்கண்ல பார்க்கலாம், செவ்வாய்கிற கிரகத்தை வெறுங்கண்ல பார்க்கலாம். இந்த மார்கழி மாசத்துல அந்த பெண்கள் எழுந்து கோலம் போட்டு பார்க்கிற போது அதையெல்லாம் நகரத்துல கொஞ்சம் மறைஞ்சிச்சோன்னு பயமா இருக்குது. என்ன பண்ண முடியும்? அபார்ட்மெண்ட் வீட்டுல கோலம் போட முடியுமா? கோலப்படி எழுதி வெளியதே அறிய முடியும். அதுவும் அந்த கோலம் போடுற பெண்கள் கோலம் போட்டு உடனே உள்ள போக மாட்டாங்க. அது ஒரு மெடிடேஷன். காலை மடக்கி புள்ளி வச்சு கோலம் போட்டு செம்மண் பட்டை பிடிச்சு தாங்க உருண்டை வச்சு மேல ஒரு பூசணிப்பு வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அப்பதான் சூரியன் எந்திரிப்பான். டி ஜானகிராமனுடைய அம்மா வந்தால் படிச்சீங்கன்னா அதுல வரக்கூடிய அப்பு விபூதி எப்படி வச்சு தண்ணீர்ல எடுத்து மேல போடுவாங்க. வினாடி நேரத்தில் அந்த நீர் வெந்நீராக மாறியது போல பொழுது புலர்ந்ததுன்னு எழுதுவார். திடீர்னு பார்த்துக்கிட்டே இருப்போமா, திடீர்னு அந்த வானம் வெள்ளையா தெரியுமா, விபூதியை குழந்தை பூசினா அப்படி தெரியும்னு அவர் சொல்லுவார். இப்படி முடிச்ச உடனே இந்த பெண்கள் அப்படி உள்ள போக மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படி பார்ப்பாங்க. நம்ம செஞ்ச வேலையினுடைய அழகு. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை பூவான் வந்தின்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். சில பெண்களுக்கு ஒரு விபரீத ஆசையும் வரும். என்ன தெரியுமா? நம்ம கணவனை கூப்பிட்டு இதை காட்டணும். என்னங்க அப்படின்னு ஒன்னே அவன் வேட்டி அங்க போர்வையவே வேட்டியா கட்டிக்கிட்டு திடீர்னு ஓடி வந்து அந்த கோலத்துல குதிச்சு என்ன கத்துலாம். போய் படு. கோலத்தை பார்க்கலாம். இப்படி அலங்கோலமா வந்து அதுல ஆடுவாங்க. அவனையும் ஓடியாந்தான் தெரியுமா? செயின் அதுக்கு போய் டாங்கி கொண்டு என்ன இப்ப அந்த சில பேர் திருப்பணியா செஞ்சுட்டு மார்கழி மாசம் 20 நாள் ஆச்சு. நீ கிழக்கு தெருக்கு போ, நீ மேற்கு தெருக்கு போ. என்ன செய்யலாம்? இந்த பாடல்கள் சொல்லப்படுற செய்தி பழைய விஷயங்கள்ல நம்ம அந்த புராணங்கள்ல பாக்குற போது யஜாதியினுடைய அந்த செய்தி இவ எல்லாமே எதை படிக்கிறதுன்னு கேட்கிறோம்ல. எதை படிக்கிறதுனா கண்டது கற்க பண்டிதனாவான். கள்ளப்பருப்பு வாங்கி தின்று கூட அப்படி பிரண்டி பார்த்தோம்னா அதுல ஒரு கவிதை இருந்தா படிக்கணும் போல தோணும். என்ன பைத்தியம் மாதிரி இருக்கட்டும். எல்லாவற்றையும் படிக்கிற போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல,
அது புராணமாக இதிகாசமா. இப்ப நீங்க கூட கேட்கலாம், இப்படி எல்லாத்தையும் படிச்சு நம்ம நேரத்தில் இல்லைங்க. எல்லாவற்றிலும் இருக்கிற நல்லது இருக்கு நமக்கு தெரியும். திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதிட்டு போவாருங்க, அருமையான நகர். அவர் பின்னாடி போய் அதை அப்படி விளக்கம் கொடுப்பாரு பாருங்க. அடையப்பா, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, வாழ்நாள் குறைவானதான், நோயோ அதிகமானதான். இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம படிக்க வேணாமான்னு கேட்கிறார். சில்வாழ்நாள் பல்பினி சிற்றறிவினோர். நாம சில்வாழ்நாள் வாழ்க்கை குறைவு, சிற்றறிவு பல்பினிங்கிறார். நோய் எவ்வளவு நம்ம டிவியில பார்ப்போம். முதல்ல ஒரு சமையல் இது காட்டுவாங்க, ஒருத்த 1.5 முழத்துக்கு தொப்பி போட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு அம்மா கூட நின்று தின்னுக்கிட்டே இருக்கும். அப்படியே அதை நம்ம செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஒரு பொருள் நெய்யில வறுத்து கரகரன்னு திணிக்கிறது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை செய்யலாம் நினைக்கிறப்ப அடுத்த இதுல நிகழ்ச்சியில ஒரு டாக்டர் தோன்றி, எதை தின்னாலும் கொலஸ்ட்ரால் வரும், நீங்க இந்த 50 வயசுல தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைச்சீங்க, 17 வயசுல ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன செய்ய போச்சு, இவர் சாயங்காலம் வந்திருந்தா அதுக்குள்ள செஞ்சு தின்றுக்கலாம், இன்றையும் சேர்த்தே போட்டுட்டாங்க இருக்கலாம். இவற்றெல்லாம் விளக்கிடுறோம், இது வேண்டான்னு. அது போல நம்ம என்ன செய்யலாம், எடுத்து படிக்கிறோம். இன்னைக்கும் கூட எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எனக்கு ஒரு பெரிய இன்னொரு ஃபாதர், காட் ஃபாதர் நான் சொல்லுவாங்க. புது புது விஷயத்த தமிழ் வாத்தியாரா இருந்தாலும் எதை படிச்சா எப்படி இருக்குங்கிறது அன்றைக்கான விஷயங்கள் கொண்டு வந்துடுறது. இந்த தலைப்பு கூட நான் எங்க இருந்து வாங்கிட்டேன், ஆனந்தோட எழுதிட்டு இருந்தாருங்க, கற்றதும் பெற்றதும். இன்னைக்கு இருந்திருந்த அந்த 2009ஆம் ஆண்டுல என்னென்ன நிகழ்வுகள் அதை போட சொல்லுவார். போற போக்குல சொல்லிட்டு போகணும். முதல்ல படிக்க வைக்கணும்னா இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் உட்கார்ந்து நான் பாட்டுக்கு விடிய பேசக்கூடாது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போயிடும். எதை படிக்கலாம்ங்கிற போது விருப்பம் இருக்கிற எல்லாவற்றையும் படிக்கலாம், மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லாவற்றையும் படிக்கலாம். குழந்தைகளை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, இளைஞர்களை ஈர்க்கணும்னா வச்சுக்கோங்க. மர்ம கதைகள் பிடிக்குமா, படிக்க சொல்லுங்க. பயணக்கதைகள் பிடிக்குமா, படிக்க சொல்லுங்க. நகஸ்தனினுடைய பயணக்கட்டுரைகள், யாத்திரிகர்கள் எழுதுற பயணக்கட்டுரைகள், யுவான் சுவானுடைய வாழ்க்கையில அவன் பயணப்பட்ட இடங்கள், அசோகனுடைய கல்வெட்டுகளை தேடி கண்டுபிடிக்க போனது, கௌதம புத்தர் அடிச்சுவட்டுன்னு ஒரு நாவல் இருக்கு, ஒரு இது இருக்குங்க, இலங்கை எழுத்தாளர் எழுதுனதுங்க. அது நீங்க படிங்க. அதாவது சிட்டி சிவபாலசுந்தரம் கேள்விப்படுவீங்க, 2 பேரும் சேர்ந்து எழுதுவாங்க. சிவபாலசுந்தரம் எழுதுனதுங்க கௌதம புத்தர் அடிச்சுவட்டு. இந்த நூற்றாண்டுல ரயில்ல போய் இறங்கி புத்தர் பிறந்ததை பார்க்க போறப்ப அப்படியே நிப்பாட்டி புத்தர் பிறந்த கதையை நமக்கு சொல்லுவாரு. லும்பினி, நம்ம போய் இறங்கின உடனே மாட்டு வண்டியில போய் இறங்குவோம், அத பின்னாடி வரலாறு சொல்றப்ப இன்னொரு உலகத்துக்குள்ள போயிட்டு வரும். அரௌண்ட் தி வேர்ல்ட் இன் 80 டேஸ் ஒரு நாவல், ஜூல்ஸ் வெர்ன் எழுதுனது. இந்த சயின்ஸ் பிக்ஷன் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத தமிழ்ல எங்கு செய்யும் சுற்றி வர 80 நாள் மொழிபெயர்த்தான். அதாவது சாப்பிடுறப்ப படிச்சுட்டே சாப்பிடுவோம், நின்றுகிட்டே படிப்போம், அது கீழே வைக்க முடியாது. 80 நாள்ல உலகத்தை சுத்தி வர முடியுமா? சுத்தி வந்தா உன் சொத்து உனக்கு, இல்லைன்னா உனக்கு இல்ல. சுத்தி வருவாங்க. கடைசி நேரத்தில் அவன் உள்ள வந்த போது அவன் சுத்தி வர்றதுக்கு 1 நிமிஷம் தாமதம் அந்த மாதிரி இருக்கும். சொத்தப்புறம் இழந்துட்டானா, சுத்தி வந்தானா? இந்த கேள்விகளை விடை இங்க அதை படிக்கணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லா புத்தகத்தையும் சொல்லிட்டு இப்படியே எடுத்துக்கிட்டான்னு நீங்க சொல்லக்கூடாது. படிங்க, போயிட்டு வரணும். கவிதைகள், கட்டுரைகள், நகைச்சுவை கதைகள். பாரதியாருடைய சின்னச்சங்கரன் 23 பக்கங்க. ஒரு தடவை எனக்கு அந்த சின்னச்சங்கரன் கதை மாத்திரம் கொடுங்க, நான் பேசுறேன். என்ன நகைச்சுவை தெரியுமா? பாரதிக்கு யார் மேலாம் கோபம் இருந்தது, அடிச்சு தூள் கலப்புவார். அப்படியே அணங்கு கொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கள் மாளும் நெஞ்சே, இது திருக்குறள், காமத்து பால்ல முதப்பாட்டு. அங்க நிக்கிறவ யாரு? அணங்கா, அதாவது பேயா தேவதையா தெரியலையே, என் காதலியாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவ போட்டிருக்க கணங்குலை ஆகு பேரா அன்மொழி தொகையான்னு 2 இலக்கண வாத்தியாருக்கு சண்டை வந்து 6 மாசம் மண்ணு கட்டிருக்காங்க நம்ம ஊர்ல. அது ஆகு பேர், இது அன்மொழி தொகை. ஆகு பேர்னா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பயப்படவே கூடாது. இலக்கணம்னு ஒண்ணு நீங்க முகம் வாடி போகுது, ஒண்ணும் இல்ல. ஒரு சொல்லு அதனோடு தொடர்புடைய பெரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். உதாரணமா பஸ்ல ஏறுறோம், புக் எக்ஸிபிஷனுக்கு 3 டிக்கெட் கொடு அப்படின்னு கேட்கிறோம், அல்லது பச்சையப்பன் கல்லூரிக்கு 3 டிக்கெட் கொடுன்னு கேட்கிறோம். உடனே கண்டக்டர் சொல்லி சிரிக்க கூடாது. பச்சையப்பன் கல்லூரிக்கு எதுக்கு 3 டிக்கெட்டு, உனக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு வைங்க. பச்சையப்பன் கல்லூரினா அதுக்கா டிக்கெட்டு, அது இறங்க போகுது எனக்குன்னு அர்த்தம். ஐஸுக்கு ஜலதோஷம் பிடிக்கும்னு சில பெண்கள் சொல்லுவாங்க.
ஐஸுக்கு ஜலதோஷம் பிடிக்காது, ஐஸை திங்கினா நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும். இது ஆகு பேர். அன்பளிக்கலாம் வேண்டாம், சொல்ற வச்சுக்கோங்க. இத 6 மாசம் சென்று ஓட்டாங்க. பாரதி உள்ள பூந்தாருங்க. ஆகு பேர் நன்மொழி தொகை ஆராய்ச்சி வேண்டியதுதான். கொஞ்சம் அரிசி ஆராய்ச்சியும் பண்ணுங்க. ஏன்னா சாது வருஷத்து பஞ்சம் முடிச்சு எல்லாரும் பட்டியல செத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு ஆச்சரியம். அதே மாதிரி முதல் நாவல பிரதாம சரித்திரத்தை நம்முடைய ஜெகநாயகம் பிள்ளை நகைச்சுவையோடு தாங்க தொடங்கினார். அதெல்லாம் நீங்க லைப்ரரியில் உட்கார்ந்து படிக்க முடியாது, சிரிப்பு தாங்க மாட்டோம். ஏன்னா நூலகத்தில் சிரிக்க கூடாது, தூக்கத்துக்கு எடுத்தோம்னு வைவாங்க சில பேர். ஓடிட்டு ஓடியாது. கதாநாயகி ஞானாம்பாள் கதாநாயகத்தை கேட்பாங்க ஒரு கேள்வி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. அந்த கதாநாயகி அழகி அறிவாளி. கதாநாயகன் வருவான் பிரதாபதியார். ஞானாம்பாள்கிட்ட கேட்பான், தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்பான். டக்குன்னு கேட்டா நமக்கே பயமாயிடும். அவன் உடனே சொல்லுவா 12 கரெக்டா, ஆ முதல் வரையின் வரிசையை சொல்லுவா. உடனே தலையில வச்சுக்கலாம். 50ன்னு நான் சொன்னேன், அதுக்கே அந்த தமிழ் வாத்தியாரை நீ அடிச்சான். நீ 12ங்கிற, நீ கொல்லப்புற குறையா சொல்ல சொல்ல அடிப்பாங்கன்னு நம்பிட்டான். சைக்கிள்ல ஏண்டா லைட் இல்லாம வந்தேன்னு போலீஸ் பிடிச்சாராம். ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான், அவன் என்ன பண்ண போறீங்க? என்ன திரும்பி பாருங்க. கமலாம்பாள் சரித்திரம் எல்லா இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பாத்திரங்களை வச்சுக்கிட்டு பின்னி எடுத்துப்பாரு. சத்தலக்குண்டு ராஜமையர் 26 வயசுல செத்து போனாரு இருந்தாரு. ஆனா ஒரு நாவல் இன்னைக்கு பேர் சொல்லும். சேதுபதி மேல்நிலை பள்ளியில தான் அவர் படிச்சாரு. பாரதியார் வேலை பார்த்த இடத்துல. பத்மாவதி சரித்திரம் மாதவையர். மாதவருடைய பையன். நான் யாராவது என்கிட்ட கேட்பாங்க எந்த புத்தகம் படிச்சா நல்லா இருக்கும், மழைக்காலமும் பீலோசியமும் ஒரு அருமையான புத்தகங்க. மாவண்ணா கிருஷ்ணன். யார் சொன்னாலும் நான் சொல்லுவேன், இந்த புத்தகம் வாங்கி படிங்க, சுகமா இருக்கும். அப்படியே மழையில் நினைக்கிற மாதிரி இருக்கணுமா, அந்த புத்தகத்தை படிச்சிருந்தோம்னா அப்படி இருக்குங்க. பறவைகளை பற்றி, விலங்குகளை பற்றி, திரைப்படங்களை பற்றி, சினிமாவை பற்றி படிச்சு பாருங்க. அடே அப்பா, தமிழ் சினிமாக்கள் எப்படி எப்படி எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. பழைய படங்களை நீங்க பார்க்கலாம், நம்மளும் சேர்ந்து ரசிப்போம். அப்படி அதுவும் அந்த கதாநாயகி யாராவது தொட்டுட்டா வேகமா ஓடி வந்து கதவு திறந்தாங்க இருக்கும், கண்ணாடியை உடச்சு வருவான். படிக்கட்டு இருக்கும், கம்பி விளையாட்டே ஏறி போக காப்பாத்தணுமா இல்லையா. அதுல ஒரு படத்துல கதாநாயகி சிஐடியா வந்து போட்டோ எடுப்பாங்க. பில்ல 2 பேர் நோட்டு மாத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் கேமரா வந்து இப்படி வச்சு எடுக்கிற கேமரா இப்படி வச்சு எடுப்பான். 2 பேர் நோட்டு மாத்துவாங்க. அப்புறம் அந்த பிலிம கழுவி பார்ப்பான் அவன் கதாநாயகி சிஐடி. அவன் கழுவி பார்த்தா நீயா அப்படிமா, இவன் தான் போட்டோ எடுத்தது. என்ன எத்தாப்புல நிக்கிறோன்னு தெரியாதா? நம்மளும் சேர்ந்து ஐயோ இவங்களா அப்படிமோ. நமக்கு எல்லாமே கதாநாயகனுடைய தான் சிந்திக்க வைப்பாங்க, வேற வழி கிடையாது. மாறு வேஷம்னு ஒரு மச்சம் தான் வச்சிருப்பாரு அந்த கதாநாயகன். அவங்க அப்பா உள்பட கண்டுபிடிக்க முடியாது. அதை எடுத்து தம்பி நீயான்னு அழகுவாங்க. நான் தான் முன்னல்ல முதல்ல அப்படிப்பாங்க. கீழே உட்கார்ந்து போட்டு 2 நாள் சேர்ந்தாப்புல படம் பார்த்துவேன். இன்னும் சில பேருக்கு அந்த படத்து சந்தேகம் போகவே போகாதுங்க. நான் ஒரு நாள் கிராமத்துல எங்க ஊர்ல தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த படத்துல பாட்டோட டைட்டில் போடுவாங்க பாத்துருக்கீங்களா, நடைய மாத்து அப்படின்னா அப்படி டைட்டில்ல பாட்டு வரும். நான் இங்கிட்டு இருக்க ஆள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாட்டும் டைட்டிலும் போட்டா எப்படி படிக்க முடியுதுன்னு பாருங்க அப்படின்னு இருந்தேன் நானு. அதுக்கு இங்கிட்டு இருக்க சொல்றேன், நேற்று பிடிச்சா போட்டீங்க அப்படின்னா அது 1 வாரமும் வந்துட்டு போடுறது. அது என்ன நினைச்சிருக்கேன், ஆபரேட்டர் தான் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். சினிமாக்கள்ல சென்னையில முதல் தியேட்டர் எலக்ட்ரிக் தியேட்டர் பற்றி தியோடர் பாஸ்கர் எழுதுறாங்க. மெயின் ரோட்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ் பக்கம் அது இருந்தலாம். அதை காட்டில ஒரு ஆசிரியர் சினிமா வரலாறு படிச்சீங்கன்னா கதாநாயகன் தளர்த்தி கொண்டாடுறாங்க. நிலா வெளிச்சத்துல 2 பேரும் ஓடி ஆடி பாடுறாங்க. விமர்சகர் எழுதினாரா, ஏயா அமாவாசையில தானே தீபாவளியே வரும், நிலம் எங்கேயா வந்துச்சு? ஆமா நிலம் எங்க வந்து, சரி படம் வந்துருச்சு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு வரக்கூடிய கமெண்ட். காலங்கள் திரும்பி பிரட்டி பார்க்கிற போது நம் புகைப்படத்தை பார்ப்பது போல ஒரு சந்தோஷம். ஆட்டோகிராஃப்ங்கிற படம் ஏன் ஓடிச்சு? சேரன் கதாநாயகி மற்ற எல்லாம் இருக்கட்டுங்க, அந்த ஆட்டோகிராஃப்ல நம்ம இருந்தோம், நம்ம வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நமக்கு எது சந்தோஷங்க? அந்த திருமண போட்டோவை எடுத்து பிரட்டி பார்க்கிறப்ப, என்னுடைய திருமண போட்டோலாம் பாத்தீங்கன்னா அப்ப வீடியோ கிடையாது, கலர் போட்டோ, இடவேளைக்கு பிறகு கலர் நாடோடி பண்ண மாதிரி. ஏன்னா அதுக்கு மேல காசு கிடையாது. அது நான் போட்டோகிராஃபர் சொல்லியிருந்தேன், இந்த கையை தூக்குனா கலர் படம் எடு, இந்த கையை தூக்குனேன்னா ஆக்கண்டு விட்டு எடு.
அவன் எங்க வீட்டு ஆளுகளை அப்புறம் கலர் படத்துல எடுத்து எங்க வீட்டுக்காரமா அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து 25 வருஷமா அந்த சென்டர் வந்துகிட்டே இருக்கு. 3ஆம் பானிப்பட்டு போற வரைக்கும் வந்து அன்னைக்கே நீங்க எங்களை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வரல. இப்ப வீடியோ வந்துருச்சு, போட்டு பார்த்து சிரிக்கிறோம். ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோட உட்கார்ந்து தங்களுடைய திருமண அந்த இதை 20 வருஷம் முதல்ல வந்ததை போட்டு பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த மனைவி சொன்னாங்களாம், அவங்க கல்யாண போட்டோ, எங்க தாத்தா, மஞ்ச சட்டை எங்க மாமா, இங்க இருங்க புல்கை சட்டை எங்க தாய் மாமி, இவர் தாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு, இவனை தாண்டி தேடுறேன் அப்படின்னு இருக்கான். நான் யாரையோ சந்தேகப்படுத்திட்டேன். அறிவுரையா சொன்னா பிடிக்காதுங்க. நான் கல்யாண வீடுல பேசுறப்ப சொல்லுவேன், அறிவுரைன்னு சொன்னா யாரு கேட்கலாம். ஒரு மனைவி தோசை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. கணவன் பின்னாடி போய் நின்று, பாத்து ஊத்து, கரண்டி போடு, எண்ணெய் போடு, எதை இறக்கு, அதை மாத்து. அந்த அம்மா கரண்டியை திருப்பிட்டா. 25 வருஷமா தோசை சொல்றேன், யோசனை சொல்லாத. அவன் அப்படியே கண் கலங்க கேட்டான், இப்படித்தானே எனக்கு இருக்கும். டூவீலர்ல என் பின்னாடி வந்து நீ என்ன பாடுபடுத்துற, நீ வண்டி மாடு போலீஸா நிற்கிறாரு, இப்படி குறைக்கிறேன். எவ்வளவு நாள் சொல்லணும்னு இருக்கேன் பாருங்க. ஆனா நல்ல வேலை இப்ப ஹெல்மெட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன பேசலாம்னு கேட்டாரு. அன்னைக்கு பெட்ரோல் போட்டு ஒரு வண்டி எடுக்கலாருங்க, அந்த அம்மா விழுந்துச்சு. ஒரு ஹெல்மெட்டோட போயிட்டே இருக்காரு. போய் இப்படி கத்துறியா தெரியுமியா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க என் பாட்டுக்க. அதான் திட்டப்பட்டபடி சர்ச்சையா நடக்குது அப்படின்ட்டு. நகைச்சுவையை கூட சொல்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. எழுதுறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. நான் என்னுடைய புத்தகத்துல பார்ப்பேன், ஜோக்க 2 நிமிஷம் சொல்லிவிடுவேன், 6 பக்கம் எழுதணும். அதான் பெரிய பிரச்சனை. ஒரு வரியில ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க முடியுங்க. சில பேர் கதையா சொல்லி நம்மளை கண்ணீரோட வைப்பாங்க. நாகேஷ் செய்வார், டாக்டரா உட்கார்ந்து இருப்பாருங்க. ஊட்டி வரை உறவு ஒருத்தர் வந்து, நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படின்னா, இருக்க முடியாதே அப்படின்பாரு. அவங்க இவ்வளவு செத்து போயிருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்துக்கு ஏன்ட்டு அவங்க வரமாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லணும். எழுத்து அது மாதிரி ஒரு சொல் அப்படி மாற்றி காட்டு. ஒரு எழுத்து பயணப்படுற போது புதிய உலகம், உணவு சாப்பிடுற விவசாயியின் மகன் ஒரு புத்தகம். என் குடும்பம் திரும்ப படிச்சுட்டேன். அமெரிக்காவில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாவது. 6 வயது பையன் கதாநாயகன். கால மாற்றத்துக்கு ஏற்றபடி அந்த குடும்பம் விவசாயம் பண்ணும், தேன் எடுக்கும், கரடியோட சண்டை போடும், பன்றி வளர்ப்பாங்க, பட்டாம்பூச்சி பிடிப்பாங்க. அடே அப்பா, ஒவ்வொரு இரவும் மெழுகுவர்த்தியை பொறுத்து வச்சுக்கிட்டு அவங்க உணவு சாப்பிடுறப்ப நம்ம அந்த மர வீட்டுக்குள்ள நம்மளும் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குங்க. இவற்றையெல்லாம் புத்தகங்கள் மூலம் மட்டுமே அடையும். டைம் மிஷின் என்ற கதையை எழுதினார் ஜூல்ஸ் வெர்ன். கால எந்திரம். நாம் பயணப்பட வேண்டும். வந்தியத்தேவனுடைய கை கொடுக்க வேண்டும் என்றால் பொன்னியின் செல்வன் படிக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டும் என்றால் அறிவியல் கதைகள் படிக்க வேண்டும். கவிதையில் ஆள வேண்டும் என்றால் கவிதையோடு சேர்ந்து பயணப்பட வேண்டும். அவையெல்லாம் செய்வதற்கு புத்தகங்கள் வேண்டும். கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றப்ப கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வர்றோம், விபூதி பூச்சிட்டு வர்றோம். உழவர் சந்தைக்கு போயிட்டு வர்றப்ப காய்கறி வாங்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னா கருவேப்பிள்ளையாவது போடு அப்படின்னு வாங்கிட்டு வர்றோம். இப்படி எங்க போனாலும் ஏதாவது வாங்கிட்டு வர்றோம். புத்தக காட்சிக்கு வருகிற நீங்கள் உங்கள் கைகளில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு போனால் எப்படி கோவிலுக்கு சென்று வருகிற போது உங்களுக்கு ஒரு பயன்பாடு இருந்ததோ, எப்படி உழவு சந்தைக்கு போயிட்டு வருகிற போது உங்களுக்கு ஒரு பயன்பாடு இருந்ததோ, அதுபோல நான் புத்தக காட்சியில் இருந்து வருகின்றேன் என்று சொல்வதற்கு புத்தகங்கள் வேண்டும். எழுத்தாளருக்கு, பதிப்பாளருக்கு, படிப்பாளருக்கு எல்லாவற்றுக்கும் புத்தகமே துணை. அதுவே தெய்வம், அதுவே கடவுள். அதனால்தான் சரஸ்வதியை தெய்வமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கற்றது புத்தகங்கள் மூலம், பெற்றது பயணங்கள் படிப்பின் மூலம். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் வாங்கணுங்க, கொடுத்துட்டு தாங்க போகணும். எதையும் கொண்டு போக முடியாது. ஒரு பணக்காரர் இறந்து போனால் அவருடைய உடம்பு புதைக்கப்படுகிற போது எந்த பொருளையும் அவர் கொண்டு போக முடியாது. அப்படி பெட்டியை திறந்து காட்டுவான் அல்லது குழியை காட்டுவான், ஐயா பாத்துக்குங்க ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா மோதிரத்தோட புதைச்சிட்டோம்னு தெரிஞ்சா நம்ம போறதுக்குள்ள 3 பேர் தோண்டிடுவாங்க. எந்த பொருளும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு படிப்பாளி இறந்து போனா, ஒரு வைஸ் சான்சலர் மறைந்து போனா, ஒரு மருத்துவர் இறந்து போனா, இந்த விரல் எத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணது, இவர் எத்தனை நூல் எழுதினவர், இவருக்கு பிறகு யார், அந்த கலை அவரோடு போயிட்டு
அப்படி என்றால் அவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டோம்? நூல்களை பெற்றுக்கொண்டோம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நான் திருவள்ளுவர் எச்சம் என்பது வாழ்க்கை மட்டுமில்லைங்க, புத்தகங்களும் தான். அந்த புத்தகங்கள் மூலம் அனுபவங்களை பெற வேண்டும், பெறுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை, இருந்து கேட்டவங்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.